விழுச்செல்வம் கல்வி. சுங்கம் மற்றும் ஜிஎஸ்டி கூடுதல் ஆணையர் ஷெரின் சோமித்ரன் அவர்களுடன் நேர்முகம். வணக்கம் மேம். வணக்கம் ஆஷா. நீங்கள் இந்திய வருவாய் பணி அதில் கூடுதல் ஆணையர், சுங்கம் மற்றும் ஜிஎஸ்டி துறையில் ஆணையராக இருக்கிறீங்க. முதல்ல எனக்கு உங்களோட ப்ரொஃபைலை கேட்ட உடனே கேட்கணும் அப்படின்னு தோணினது என்ன அப்படின்னா, இப்போ பொதுவாகவே ஒரு குழந்தைகிட்ட இல்லைனா ஒரு காலேஜ் போகிற ஒரு யங்ஸ்டர் கிட்ட கேட்டோம்னா நீ என்னவாக போகிற அப்படின்னு கேட்டால் எல்லாருமே சொல்கிறது நான் டாக்டர் ஆவேன், ஐஏஎஸ் ஆவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் உங்களை எல்லாரும் சின்ன வயசில் கேட்டப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உண்மையாக சொல்லணுன்னா சின்ன வயசில் நான் என்ன ஆகிறேன்றதெல்லாம் பெருசாக எனக்கு ஒரு ஐடியாவே இருந்ததில்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். ஆனால் ஒரு விஷயம் நான் தெளிவாக இருந்தேன், எனக்கு ரொம்ப கணக்கு வராது. படிக்கும்போதே மேத்ஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நான் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு 8th 9th நான் முடிவு பண்ணிட்டேன், நான் ஆர்ட்ஸ் சைடு தான் நான் போகணும் அப்படின்னு. அதுக்கு இப்போ 10th அப்புறம் ஆர்ட்ஸ் குரூப்பே எடுத்து நம்ம படிக்கலாமே, ஏன் 11th 12th மேத்ஸ் எல்லாம் படிச்சுட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சயின்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அப்புறம் ஏன் நம்ம ஒரு ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு போகிறது, அதுக்கு 11th 12th நம்ம ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்தது. அதுக்கு என்னுடைய பெற்றோர்களும் சரின்ட்டாங்க, நீ 11ஆவதுலேயே ஆர்ட்ஸ் வேணால் எடுத்துக்கோ அப்படின்னு. அதனால் நான் பியோர் ஆர்ட்ஸ் எடுத்தேன், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி அப்படின்னு. அது எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. அப்போ என்னுடைய டீச்சர்ஸ் நீ நல்லா படிக்கிறியே ஆர்ட்ஸில், நீ ஏன் சிவில் சர்வீசஸ் படிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்னோடய மிஸ் அப்படி சொன்ன டைம் எனக்கு அதை பற்றின பெரிய அவேர்னஸ் இல்லை. ஆமாம், ஐஏஎஸ், கலெக்டர் அவ்வளோதான் எனக்கு தெரியும். அப்போ என்னுடைய வரலாறு சொல்லி கொடுத்த ஆசிரியர் ரூபி மல்லிகான்னு அந்த மேடம் தான் எனக்கு சொன்னாங்க, நீ இந்த மாதிரி படிமா அப்படின்னு. அப்போ சரி அப்படின்ட்டு எனக்கு அப்போ தான் ஒரு ஐடியா வந்தது. அப்புறம் 12th நான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணேன். இந்த ஜியாகிரஃபி பியூர் ஆர்ட்ஸில் நான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு மார்க்லாம் வாங்கின நேரம். அப்போ எல்லோரும் கேட்டாங்க என்ன ஆக போகிற அப்படின்னு. அப்போ தான் எனக்கு சொல்லப்போனால் உண்மையிலேயே எனக்கு ஓஹோ இவங்க எல்லோரும் சொல்கிறாங்க இப்படி நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குது போல் அப்படின்ட்டு, சரி நான் சிவில் சர்வீசஸ் எழுத போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி நான் ஹிஸ்ட்ரி படித்தேன். அப்போ என்னோடய காலேஜ் யூஜி பிஜிலாம் படிக்கும்போது அந்த எண்ணம் எனக்கு ரொம்ப உறுதியாக வந்துருச்சு. அப்புறம் அப்படியே எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் மேலே எனக்கு அதிகம் ஆர்வம் இல்லை, ஆர்ட்ஸ் மேலே தான் எனக்கு ஆர்வம். அதனால் நான் 11th 12th ஆர்ட்ஸ் குரூப் தான் எடுத்து படித்தேன்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸை செகண்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிட்டீங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதும் பொழுது ஃபஸ்ட் பேப்பரில் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் தானே? ஏன்னா லாஜிக், ரீசனிங் கூடவே மேக்ஸ், சயின்ஸ் இதுலேருந்து கொஷின்ஸ் வரத்தானே செய்யும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இதெல்லாம் கட்டாயமாக படிக்கணுமானா படிக்க வேணாம். நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு யூஜி டிகிரி இருந்தால் போதும், பேசிக் டிகிரி இருந்தால் போதும் யூபிஎஸ்சி எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு. ஆனால் ஒரு அடிப்படை அறிவு பயாலஜியில், ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரியில் இருக்கணுமானா இருக்கணும். அந்த 1 year ப்ரிப்பேர் பண்ணும்போது பொதுவாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, என்சிஆர்டி புக்ஸ் இருக்கும்ல, சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுற என்சிஆர்டி புக்ஸோடைய 6th standardலேருந்து 10th standard வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸும் இருக்கிற மாதிரி அதை கோ த்ரூ பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு எல்லா பேசிக்ஸ், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா, மாடர்ன், அதே போல் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மெடிவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி, பேசிக் ஜியாகிரஃபி, சிவிக்ஸ் இது எல்லாமே கவர் ஆயிரும் உங்களுக்கு. அப்போ அப்படி கவர் ஆகும்போது நமக்கு பேசிக்கான அதுலேருந்து வர்ற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். ப்ளஸ் அதோடைய கரண்ட் அஃபேர்ஸ். இது இப்போ நீங்கள் பயாலஜியோட பேசிக்ஸ் படிச்சிருப்பீங்க அந்த 6th to 10th சப்ஜெக்ட் வரைக்கும். அப்புறம் இப்போ பயாலஜியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுடைய நியூஸ் பேப்பர் ரீடிங் உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். ஸோ இந்த பேலன்ஸ் இருந்தால் போதும். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக 11th 12th மேத்ஸ் படிச்சிருக்கணும், இல்லை காலேஜில் மேத்ஸ் படிச்சிருக்கணும்னா சயின்ஸ் படிச்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவங்களும் பண்ணலாம். பியூர் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்லேருந்து வரவங்க விதவுட் ஆர்ட்ஸ், மேத்ஸ் அண்ட் சயின்ஸும் எக்ஸாம் எழுதலாம். ஓகே மேம். ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்ல தெரியும் நிறைய பேருக்கு. ஆனால் அதுக்கு யூபிஎஸ்சின்னு ஒரு எக்ஸாம் எழுதணும், அதுக்கு பேர் சிவில் சர்வீசஸ், அதுக்குள்ளே நிறைய ரேங்க்ஸ் இருக்குது. அதை பற்றிலாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு எப்போ கிடச்சிச்சு? அண்ட் மதுரை மாதிரி ஒரு ஊரில் இருக்கும்பொழுது அப்போது 20 வருடங்களுக்கு முன்னாடி நிறைய கோச்சிங் கிளாஸஸ் அதெல்லாம் இருந்திருக்காது. ஸோ நான் இந்த எக்ஸாம் தான் எழுத போகிறேன், இந்த வேலைக்கு தான் போக போகிறேன், இப்படி தான் நான் என்னை தயார் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றது எப்போ முடிவு பண்ணீங்க? நான் 12th முடித்ததுக்கப்புறமா சரி ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு நம்ம படிக்கலாம் அப்படின்னு தான் நான் பிஏ ஹிஸ்ட்ரி எடுத்தேன். நான் அப்போ எடுத்த நேரம் மதுரையிலேருந்து சிவில் சர்வீசஸ் பாஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த கேண்டிடேட்ஸ் அவங்களெல்லாம் போய் பார்த்தேன். நான் ஒரு 2-3 பேரை போய் பார்த்தப்போ அவங்க அது எப்படி எக்ஸாம் எழுதணும், இப்போ ஒரு பிஏ பேசிக் டிகிரி ஒன்று நீ முடித்தாலே நீ எழுத ஆரம்பிக்கலாம், பிஜி படித்தேன்னா உனக்கு அது கூடுதலாக ஒரு உதவி செய்யும், அந்த மாதிரியெல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சில மேகசீன்ஸ் இருக்கும், அது மதுரையிலையுமே கிடைக்கிற மாதிரி, இந்த மாதிரி காம்படிஷன் சக்ஸஸ் ரிவ்யூ மாதிரி,
அப்புறம் சிவில் சர்வீசஸ், கிரானிக்கல் இந்த மாதிரியான மேகசின்ஸ் இருக்கும். அப்போ அந்த மேகசின்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி பார்த்தோன்னா ஒவ்வொரு சிலபஸ் என்ன, ஐஏஎஸ் எக்ஸாம்னா எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது, அப்புறம் நம்ம வந்து பரவலாக ஐஏஎஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு 24-25 சர்வீசஸ் அடங்கின ஒரு தேர்வு. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ், ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் சர்வீஸ், ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ், இப்படி ஒரு நிறைய 24-25 சர்வீஸை சேர்த்த ஒரு தேர்வை தான் நம்ம ஐஏஎஸ் எக்ஸாம்னு சொல்கிறோம் அப்படின்ற விஷயம். அப்புறம் இதில் எத்தனை நிலைகள் இருக்குது, ப்ரிலிமினரி, மெயின்ஸு, இன்டர்வியூன்னு எப்படி இருக்குது, ஒரு வருடத்துக்காக அந்த தேர்வு வந்து அப்படியே நம்ம 3ஆக பிரித்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அது ஒவ்வொன்றையும் நம்ம எது தகுதி தேர்வை பற்றி இப்படி எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோம் அந்த மேகசின்ஸ் மூலமாக. அப்போ படிக்கும்போது ஓஹோ இதெல்லாம் தான் இருக்குது போல், நம்ம வந்து ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னு ஒன்று எடுக்கணும், அப்போ அது எப்படி இருக்கும், அதோடைய சிலபஸ் என்ன, அப்போ அதுக்கு நம்மளை இன்னும் எப்படி நம்ம தயார் பண்ணிக்கலாம், மதுரையிலேயே இருக்கலாமா இல்லை சென்னைக்கு வரலாமா, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நான் பிஏ படிக்கும்போது தான் எனக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சுது. அதுக்கேற்ற மாதிரி அப்படியே நான் பிஏ முடிச்சதுக்கப்புறமா சென்னைக்கு வந்தேன். அப்புறம் எம்ஏ என்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போவுமே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னாலே சென்னைக்கு வந்துடுறாங்க. ஏன்னா இங்கே நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது, நமக்கு வந்து பெரிய லைப்ரரிஸ் இருக்குது, நிறைய மெட்டீரியல் கிடைக்கும், கோச்சிங் கிளாஸஸ் இருக்குது, அவங்க கொடுக்குற மாக் டெஸ்ட்ஸை வந்து இப்போ அட்டன் பண்ண முடியும், அந்த மாதிரிலாம் நிறையா சொல்கிறாங்க இல்லையா. பட் நீங்கள் வந்து பெரும்பாலும் நீங்களாவே செல்ஃபாக தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது கிளியர் பண்ணும்பொழுது இப்படி யாராவது ஒருத்தரோட கைடன்ஸோடு போகிறதும் இல்லை நாம்ளே செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது மேம்? என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் வந்து நான் யூஜி படிக்கும்போது மட்டும்தான் நான் தனியாக ப்ரிப்பேர் பண்ணேன். பிஜி சென்னைக்கு வந்து நான் என்னுடைய எம்ஏ முடிக்கும் போதே ஏதாவது ஒரு ஹெல்ப் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 8 மாதம் வந்து நான் டெல்லி போய் படித்தேன். ஸோ ஒரு கோச்சிங் ப்ரிலிமினரி அண்ட் மெயின்ஸ் கோர்ஸ் ஒன்று கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சென்னைக்கு வந்தேன். சென்னையில் நான் எங்கேயும் பெருசாக கோச்சிங் போகல, வெறும் டெஸ்ட்டு மட்டும் போய் எழுதிட்டு வந்தேன் ஒரு சென்டரில். அதுக்கப்புறம் நான் படிச்சுக்கிட்டேன். ஆனால் அந்த ஒரு 8 மாதம் ஒரு கோச்சிங் கிளாஸ் வந்து நான் போனேன். இதை வந்து 2 மாதிரி பார்க்கலாம். ஒன்று வந்து நம்ம அந்த ஒரு படிக்கிற சூழல்லையே இருப்போம், அப்புறம் அந்த கைடன்ஸ் வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு நம்மளை ட்ராக்கில் வச்சிருக்க வந்து உதவி செய்யும். அப்போ நம்ம வந்து இன்னும் வேகமாக படிப்போம். குறிப்பிட்ட நாளில் வந்து ஒரு போர்ஷனை நம்ம முடிக்கிறதுக்கு இல்லை அந்த கோச்சிங் சென்டர்லேயே தேர்வுகள் வச்சாங்க அப்படின்னா அதுக்காக நம்மளை தயார்படுத்திக்கும் போது நம்ம வந்து தேர்வுக்கும் தயாராகிட்டே இருப்போம் நம்மளை அறியாமலேயே. அதனால அதை வந்து நமக்கு அது ஒரு வகையில் வந்து அது ஒரு பெனிஃபிட். அதை இன்னொரு மாதிரி பார்க்குறோம் அப்படின்னா நிறைய அதுக்கான செலவு, நிறைய குடும்பங்களில் பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம செலவு பண்ண முடியாத மாதிரியாக கோச்சிங் சென்டர்ஸில் இருக்கிற ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சென்னையில் ஆனால் நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரி ஃப்ரீயான கோச்சிங் நமக்கு அண்ணா நகர்லையாக இருக்கட்டும், இன்னுமே தனியாக நிறைய இடங்களில் வந்து ஃப்ரீ சென்டர்ஸ் இருக்குது. அதுக்கான தகுதி தேர்வுகள்லாம் வைக்கிறாங்க, ஏன்னா நிறைய பேர் அதுக்கு ரஷ் இருப்பாங்க அப்படின்னு. அந்த மாதிரி சென்டர்ஸில் நமக்கு வந்து ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குற இடங்கள்லையும் மாணவர்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இதை ஒரு 1 டே செமினார் மாதிரி, ஒரு 1 வீக்குக்கு வந்து ஒரு ஓரியன்டேஷன் மாதிரி அப்படிலாம் வைப்பாங்க. வைக்கிறதுலையே நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய சிலபஸ் எல்லாம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான புத்தகங்களை வாங்கிக்கிட்டு நம்ம சொந்த ஊரில் போய் படித்து பாஸ் ஆகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இது வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட மாணவரை பொறுத்து தான் அப்படின்னு நான் சொல்ல முடியும். சிலர் அந்த மாதிரி புத்தகங்களை வாங்கிட்டு போய் அவங்க வீட்டிலேயே படித்தும் தேர்வு அவங்களால கிளியர் பண்ண முடியுது. சில பேருக்கு வந்து இங்கேருந்து அந்த சூழலில் இருக்கும்போது தான் அவங்களால வந்து பாஸ் ஆக முடியும் அப்படின்னும் இருக்குது. இதை வந்து தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல் தான் அதை வந்து முடிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே மேம். பொதுவாக இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் ப்ரிப்ரேஷன் அப்படின்னாலே நம்ம சிவில் சர்வீசஸ்னு மட்டும் இல்லை, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் அப்படின்னாலுமே நம்ம அதுக்காக நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. நம்மளுடைய பேசிக் டிகிரி படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்குன்னு நம்ம சில மாதங்களையோ சில வருடங்களையோ செலவு பண்ண வேண்டியிருக்கு. அப்போது இதில் வந்து நமக்கு பின்னாடி நிறைய ப்ரெஷர் இருக்கும். நமக்கு ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும் ஃபேமிலியில், இல்லைன்னா அப்பா அம்மானுடைய கட்டாயம் இருக்கும், சீக்கிரமாக ஒரு வேலைக்கு போகணும், இல்லை சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய தடங்களை தாண்டி தான் வந்து எல்லாருமே சாலிடாக ஒரு பீரியடை செலவு பண்ணி தான் இதை வந்து கிராக் பண்ண முடியுது இல்லையா. ஸோ நீங்கள் முதல்ல வீட்டில் போய் இந்த மாதிரி நான் இதான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ உங்கள் அப்பா அம்மானுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது, எப்படி உங்களை சப்போர்ட் பண்ணாங்க? அது நான் ஒரு காலேஜுக்கு போகிறப்பயே 12வது முடித்த உடனேயே நான் அந்த மாதிரி நான் சிவில் சர்வீசஸ் பண்ணுறது தான் என்னுடைய முடிவு அப்படின்னு சொன்னதுனால அவங்க அதுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் நான் எம்ஏ படிச்சுக்கிட்டேவும் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்றதுனால அது வந்து என்னை வந்து சப்போர்ட் பண்ணாங்க. நான் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு நான் சொல்லிக்கிட்டது என்னென்னா, நான் ஒரு 2 தரம் இந்த தேர்வை நான் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன்.
இல்லைன்னா வந்து என்னோட காலேஜில் இருக்கட்டும், எனக்கு டீச்சிங்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் வந்து அடுத்து வந்து நான் பிஹெச்டி பண்ணிட்டு அப்படியே டீச்சிங்கில் நான் வந்து ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கான வேலை, ஏதோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் பின்னு ஒன்று நான் வச்சுக்கணும் அப்படின்றதுல நான் தெளிவாக இருந்தேன். அது ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் என்னால் கிளியர் பண்ண முடியல, ஆனால் செகண்ட் அட்டெம்ப்ட் நான் கிளியர் பண்ணிட்டேன். பண்ணதுனால நான் வந்துட்டேன். ஆனால் நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, எப்பயுமே வந்து அது எம்ப்ளாய்மெண்ட் நியூஸை பார்த்து என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த யூபிஎஸ்சியை தவிர மற்ற ரெக்ரூட்மெண்ட்லேயும் எங்கெல்லாம் அப்ளிகேஷன் நம்மளால் போட முடியுமோ அதெல்லாம் பார்த்து அப்ளிகேஷன் போட்டு மற்ற ஜாப்ஸ்க்கும் சைமல்டேனியஸாக நம்ம வந்து முயற்சி பண்ணணும் அப்படின்றதும் ஒன்று. இன்னொன்று, இந்த மாதிரி அரசு துறையில் தான் நம்ம போகணும், இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பார்த்து தான் போகணும்னு இல்லாமல், இப்போது இந்த காலகட்டத்தில் முக்கியமாக கொரோனாக்கு அப்புறம் பார்த்தோன்னா நிறையா நம்மளுடைய அந்த ஜாபை பற்றின அந்த பெர்ஸ்பெக்டிவே நிறைய மாறி இருக்கும். நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவாங்க, நிறையா வாய்ப்புகள் வந்திருக்குது இப்போ. அப்படின்றப்ப வந்து எங்கேயோ நம்ம இப்போ ஒரு அமெரிக்காவுக்கு இங்கே ஒரு சின்ன கிராமத்தில் உட்காந்துட்டு அவங்க வேலை பார்க்குறாங்க. ஐடி செக்டராக இருக்கட்டும், ஹெல்த் கேர், எல்லா விஷயங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா ஜாபோடைய அந்த பெர்ஸ்பெக்டிவ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அப்படின்றப்ப அதையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் காலேஜில் இருக்கும்போது அப்படின்றதான். அதனால் நம்ம வந்து ஒரு 7 வருடங்கள் 8 வருடங்கள்னு சேர்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு வேலையில் இருந்துட்டு கூட நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்றது நான் சொல்லுவேன். ஓகே மேம், இப்போ நீங்கள் ஆப்ஷன்னு சொன்னீங்க, அதாவது எக்ஸாம் எழுதணும், கிளியர் பண்ணணும், ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஃபோக்கஸ் இருக்கும் பொழுதே நம்ம எப்போவுமே இன்னொரு ஆப்ஷனும் வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் எழுதின எக்ஸாமில் நீங்கள் ஐஆர்எஸ் அப்படின்றது உங்களுக்கு தானாக கொடுக்கப்பட்ட ஒரு இது இல்லையா? ஸோ இப்போ ஐஏஎஸ் தான் நான் ஆவேன் அப்படின்னு அதை பற்றி அதிக அவேர்னஸ் இல்லாத இன்னும் நிறைய பேர் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் அதிகபட்சம் நமக்கு தெரியும், இல்லைனா ஐஎஃப்எஸ் தெரியும். அதை தாண்டி இதுக்குள்ளே வந்து ஒரு 25 சர்வீஸ் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ அது எல்லாமே ஆனால் சமமான அதிகாரங்கள் உள்ள வேலை தான், சமமான பொறுப்புகள் உள்ள வேலை தான். அங்கேயும் நம்ம ஆப்ஷன்ஸ் தான் வச்சுக்கிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு? இல்லை, பொதுவாகவே யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிறவங்க மெயின்ஸ் எக்ஸாம் லெவலுக்கு வரும்போது நம்ம அந்த அப்ளிகேஷன்லேயே நம்ம சாய்ஸஸ் கொடுப்போம். அப்போ பொதுவாக எல்லாரும் கொடுக்கறது ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் இந்த மாதிரியாக கொடுப்பாங்க. சிலர் வந்து ரொம்ப ஐபிஎஸ்ஸோ இல்லை ஐஎஃப்எஸ்ஸோ தனிப்பட்ட முறையில் விருப்பம் அதிகம் இருக்கிறவங்க மாற்றி அந்த 1-2 இது மட்டும் மாற்றி அப்படி கொடுப்பாங்க, ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் பொதுவாக இந்த 24-25 சர்வீஸில் நமக்கு எந்த சர்வீஸ் கிடைச்சாலுமே வந்து ஒரு இந்தியாவில் இருக்கிற டாப் மோஸ்ட் போஸ்ட் நமக்கு கிடைக்குது அப்படின்றப்போ நிச்சயமாக அது வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் தான். மற்ற எல்லா ரெக்ரூட்மெண்ட்டோட மற்ற சர்வீசஸோட இது ஒரு பெரிய அங்கீகாரம் அப்படின்னும் போது அதை பொதுவாக எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அது அந்த மெயின்ஸ் நம்ம போகிறப்பயே வந்து மோஸ்ட்லி எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே வந்து அது தெரியும், அவங்களுடைய மைண்டையும் அதில் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. நமக்கு வந்து ரேங்க் படி நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் செகண்ட் சாய்ஸ் கிடைக்கலனாலும் அடுத்தடுத்து வர்ற சாய்ஸஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. இன்னொன்று, இந்த துறை வேண்டாம், நம்ம ஐஏஎஸ் தான் திரும்ப ஆகணும், அவங்களுக்கும் அட்டெம்ப்ட் இருக்குது, நம்ம வந்து எழுதி பாஸ் ஆகலாம் அப்படின்ற வாய்ப்பு இருக்கும்போது சிலர் எழுதி பாஸ் ஆவாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய இதுலேருந்து ஐஏஎஸ்க்கோ இல்லை ஐபிஎஸ்க்கோ அவங்க தேர்வுகளை திரும்பி ஒரு தூரம் அடுத்த வருடம் எழுதி இந்த இருக்கிற டிபார்ட்மெண்ட்லேருந்து வேறு திரும்ப ஐஏஎஸ்க்கு போய் ஜாயின் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இல்லை இப்போ என்னை மாதிரி ஐஆர்எஸ் வந்த உடனே இல்லை இது போதும், இந்த ஜாபே நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்றவங்களும் இருப்பாங்க. ஆனால் எந்த வகையில் பார்த்தாலும் இது ஒரு பெரிய அங்கீகாரம் அப்படின்னும் போது அந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அந்த ஒரு தேர்வில் இத்தனை டிவிஷன் இருக்குது, இதுக்குள்ளே ரொம்ப வந்து அவங்க யோசிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதான் நான் சொல்வேன். ஐஆர்எஸ் அப்படின்ற இந்த பொறுப்பு எந்தெந்த துறையிலலாம் தேவைப்படுது மேம்? இப்போ ஐஆர்எஸ் அப்படிங்கிறது வந்து 2ஆக இருக்கும். ஒன்று வந்து இன்கம் டேக்ஸு, இன்னொன்று வந்து கஸ்டம்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி. ஒன்று வந்து டைரக்ட் டாக்ஸேஷனை பார்க்குறது, அதுதான் இன்கம் டேக்ஸ். இன்னொன்று வந்து இன்டைரக்ட் டாக்ஸேஷன், அதுதான் கஸ்டம்ஸு ஜிஎஸ்டி இதெல்லாம். இப்போ நான் வந்து இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் கஸ்டம்ஸ் இதில் இருக்கேன், கஸ்டம்ஸ் அண்ட் ஜிஎஸ்டியில் இருக்கேன். ப்ராடாக பார்த்தோன்னா இதுதான் வந்து மெயினாக 2 டிவிஷன் ஐஆர்எஸ்க்கு. அண்ட் நீங்கள் அந்த போஸ்டிங் இது எல்லாமே வந்து ஒவ்வொரு ரொட்டேஷன் இதில் இருக்கும் அவங்களுக்கு. இப்போ கஸ்டம்ஸில் ஜிஎஸ்டியில் அப்படின்னு மாற்றி மாற்றி இதுக்கும் அந்த 2 சர்வீசஸ்க்குள்ளே மாற்றம் இருக்காது. ஐடியிலேருந்து ஒருத்தவங்க கஸ்டம்ஸ்லேருந்து இன்கம் டேக்ஸ்க்கோ போக மாட்டாங்க. ரெண்டும் டிஃப்ரெண்ட்டானது தான். மெயினாக இதே 2 ஸ்ட்ரீம்ஸ் தான் இருக்குது ஐஆர்எஸில். ஓகே மேம், இப்போ அதில் நீங்கள் கஸ்டம்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸில் இருந்தீங்க இல்லையா நீங்கள் ஜாயின் பண்ணப்போ? இப்போ சென்ட்ரல் எக்ஸைஸ்ன்றது போயிட்டு கஸ்டம்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து இந்த பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஜிஎஸ்டின்னு புதுசாக ஒரு வரி முறை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போது
எல்லாருக்குமே அது புதுசு. எப்படி ஒரு சாமானியனுக்கு அது புதுசோ, அதே மாதிரி உங்கள மாரி அதிகாரிகளுக்கும் அது புதுசு. நிச்சயமா. உங்க அலுவலகத்தில வேலை செய்றவங்க எல்லாருக்குமே அது புதுசு இல்லையா? ஸோ, எப்படி இதுக்கு உங்கள நீங்களே எக்யூப் பண்ணிக்கிட்டீங்க? எப்படி உங்களோட எம்ப்ளாயீஸ் எல்லாம் இதுக்கு எக்யூப் பண்ணீங்க? ஜிஎஸ்டின்றது நிறைய இன்டைரக்ட் டாக்ஸஸை சேர்த்து ஒரே ஒரு டாக்ஸாக நம்ம கொண்டு வந்த ஒரு முறை தான். அப்படின்றப்ப அதுக்கு சடனாக வந்து எல்லாரும் ஒரே நாளில் சுவிட்ச் ஓவர் ஆகணும் அப்படின்னா அது வந்து முடியாத காரியம். அப்போ அந்த ஜிஎஸ்டி வர்றதுக்கு ஒரு 5 வருஷம் 7 வருஷத்துக்கு முன்னாடியே டிபார்ட்மெண்ட்லையாக இருக்கட்டும், இல்லை ட்ரைனிங் லெவலில் இருக்கிற ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், அதாவது நான் இப்போது இந்த வருடம் நான் தேர்வு எழுதி அடுத்த வருஷம் நான் பாஸ் ஆக போகிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க சென்ட்ரல் எக்ஸைஸ் இருந்த காலகட்டத்திலேயே என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய ஒர்க் ஷாப்ஸு, ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸு, ரோட் மேப் டு ஜிஎஸ்டி இது வந்தால் எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும், ஆஃபீஸர்ஸ் இதுக்கு எப்படி அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லோவர் லெவல்லேருந்து எல்லாருக்குமே சீனியர் மோஸ்ட் லெவலில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் வரைக்கும் அதுக்கான அவேர்னஸ்ஸு, அதில் இருக்கிற டெக்னிக்காலிட்டிஸ் இது எல்லாத்தையுமே வந்து புரிய வச்சாங்க. அப்போ தான் அந்த ஸ்விட்ச் ஓவர் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்படி தான் கிராஜுவலாக இருந்தது. இனிஷியலாக நீங்கள் சொல்கிற மாதிரி பீப்புளுக்கு இருந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் சைட்லேயுமே அந்த ஸ்விட்ச் ஓவருக்கு வந்து அடாப்ட் பண்ணுறது நிறைய டீகேட்ஸ் நம்ம சென்ட்ரல் எக்ஸைஸ்க்கு பழக்கப்பட்டதுனால அது ஒரு சேலஞ்சாக தான் இருக்கும். அது அப்படி போக போக நமக்கு அந்த கொடுக்கப்பட்ட ட்ரைனிங்கு அப்புறம் நமக்கு ப்ராக்டிக்கலான அந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளை வந்து எடுத்துகிட்டு போச்சு முன்னாடி. ஓகே மேம். இப்போது ஜிஎஸ்டி அப்படின்றது இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்றதுனால எல்லாருக்குமே அதை பற்றி நிறைய நாலேஜ் இருக்காது. அதுலேயும் முக்கியமாக வந்து பெண்கள் வந்து பொதுவாகவே அதில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிக்காம தான் இருப்பாங்க. ஆனால் எங்கே வந்து ஜிஎஸ்டியை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற கட்டாயம் எனக்கு ஏற்படும் அப்படின்னா, நான் ஒரு ஆண்டர்ப்ரனராக ஆகும்பொழுது நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதை நான் சின்ன லெவலில் வீட்டிலே வச்சு பண்ணால் கூட எனக்கு அதில் வர வருமானம் இப்போ எல்லாமே டிஜிட்டல், எல்லாமே கால்குலேட் ஆகுது. அப்போ நான் கண்டிப்பாக என்னுடைய ஜிஎஸ்டியை ஃபைல் பண்ணணும் போது பேசிக்காக ஒரு ஆண்டர்ப்ரனராகவோ இல்லை நான் ஒரு ஆண்டர்ப்ரனராகவே கூட இல்லை, பட் நான் ஏர்ன் பண்ணுறேன் ஒரு விமனாக, நான் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் பேசிக்காக ஜிஎஸ்டி பற்றி? ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பெண்கள் நிறையா வந்து ஆண்டர்ப்ரனர்ஸாக இருக்காங்க. சின்ன லெவலில் நிறைய பொட்டிக்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும், நிறைய கடைகள் வைக்கிறது, சின்ன சின்ன பிஸ்னஸஸ் பண்ணுறது எல்லாத்துலேயும் இருக்காங்க. நிறைய பேர் வந்து அதில் ஜிஎஸ்டி கட்டாததுனால இல்லைன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாததுனால பின்னாடி வந்து அவங்களுக்கு நோட்டீஸ் வர்றது, இந்த மாதிரி சிக்கல்களுக்கெல்லாம் வந்து ஆளாகிறாங்க. அப்போது நம்ம ஒரு பிஸ்னஸாக ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்றப்போ ஜிஎஸ்டி போர்ட் நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று பண்ணி நம்ம ஒரு நம்பர் வாங்கிக்கிட்டு நம்மளுடைய ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது, நம்மளுடைய டர்ன் ஓவர் இதெல்லாம் பொறுத்து நம்ம எவ்ரி இயர் வந்து நம்ம அதுக்கான டேக்ஸை வந்து நம்ம கட்டணும் அப்படின்ற அவேர்னஸை வந்து நம்ம வளர்த்துக்கணும். இது இன்டர்நெட்டில் நமக்கு வந்து மெட்டீரியல் கிடைக்குது, எப்படி நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற இன்டர்நெட்லேயும் நமக்கு அவுட்புட்ஸ் கிடைக்கும். இல்லை நிறைய அந்த மாதிரி ஆண்டர்ப்ரனர்ஸை கைட் பண்ணுற நிறைய ஏஜென்சிஸ் இருக்குது, கவர்மெண்ட்லேயும் இருக்குது. இல்லை நம்மளோட சீனியர்ஸோ இல்லை வேறு தெரிஞ்சவங்களோ இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணி கட்டிக்கிட்டு இருக்கிற பெண்கள் நமக்கு இருக்கிறவங்க கிட்ட நம்ம ஐடியாஸ் கேட்கலாம். இல்லை கன்சல்டன்ஸோ ஏதோ ஒரு வழிவகை பண்ணி நம்ம அதை ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிறத ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு நம்ம கொடுக்குற அட்வைஸ். நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க நான் ஒரு பொட்டிக் வைக்கிறேன். நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு ப்ராப்பராக நான் ஒரு பில் புக் வச்சுருக்கேன், நான் பில்ஸ் இஷ்யூ பண்ணுறேன். அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஜிஎஸ்டி போர்ட்டல் போயிட்டு நான் ஒரு ஜிஎஸ்டி நம்பர் வாங்கி கட்டுறேன். இப்போது நான் வீட்டிலையே வந்து ஒரு ஊறுகாய் செஞ்சு எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் நான் அதை வச்சு ஒரு சின்னதாக ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி பண்ணுறேன். இல்லை வீட்டிலே நான் ஏதோ ஒரு நிட்டிங் பண்ணுறேன், ஒரு குரோஷே பொருட்கள் பண்ணுறேன். அந்த மாதிரி வீட்டிலே செய்யக்கூடிய சில பொருட்களை பண்ணியும் நான் வந்து வெளியில் விற்கிறேன். அதாவது எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் விற்கிறேன். நான் பெருசாக வந்து பப்ளிசிட்டி பண்ணி அதை பண்ணலை. ஒரு பிஸ்னஸாக நான் அதுக்குன்னு ஒரு கடையை ரெண்ட் பண்ணியோ ஒரு பொட்டிக் வச்சோ நான் செய்யலை. ஆனால் வீட்டில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுறேன். ஆனாலும் அந்த டிரான்சாக்ஷன் எனக்கு டிஜிட்டலாக தானே வருது. ஸோ அப்போது அது என்னோட இன்கமாக தான் கவுண்ட் ஆகுது. அப்போது அதுக்கு ஜிஎஸ்டி கட்டணுமா? கண்டிப்பாக. இது வந்து நிறைய பேர் வந்து நாங்கள் சின்ன அளவில் தானே பண்ணுறோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கு தானே பண்ணுறோம் அப்படியே ஆரம்பித்து நிறைய சமீபத்தில் கூட இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலே வந்து ஆயில் சோப் இந்த மாதிரி செய்கிற நிறையா ஆண்டர்ப்ரனர்ஸாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கே வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு மத்தியில் நம்ம கொடுக்குறோம் தானே அப்படின்னா, ஆனால் அவங்களுடைய வருமானம் வந்து அதிகரிச்சுட்டே போகிறப்ப அவங்க வந்து ஜிஎஸ்டி கட்டாமல் இருக்கும்போது இப்போ எல்லாமே வந்து ஒரு ஜிபே பண்ணுறாங்க, உங்களோட பேங்க் டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து இதாகுது. இப்போ நம்ம சமீபத்தில் கூட நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம், ரோட் சைடு வெண்டர்ஸ் நிறையா பேருக்கு கூட வந்து நோட்டீஸ் வந்திருக்குது, ஏன் நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணலை, இவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்களே அப்படின்னு. அப்போ நம்ம எல்லாம் ஜிபேயில் நமக்கு எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் பதிவாகிறப்ப
நம்மளுடைய இன்கம்மை வந்து நம்ம கண்டிப்பாக ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அப்போ அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி விமன் வந்து எப்படியும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அதோட முடங்கி போகிற மாதிரி நம்ம பண்ணுறது கிடையாது. ஸோ கட்டாயமாக வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அவங்க பண்ண போகிறாங்க, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது. எப்படினாலுமே அவங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு நம்பர் வாங்கிட்டு ப்ரொசீஜர் படி அவங்க டேக்ஸ் எவ்ரி இயர் பே பண்ணுறது தான் கரெக்டான மெத்தடு. ஓகே மேம். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க நாமளே ஜிஎஸ்டி போர்ட்டலில் போய் அப்ளை பண்ணி நமக்கான ஜிஎஸ்டி நம்பரை வாங்கிக்கலாம். நமக்கு ஒரு வேளை அது தெரியலை, இல்லை நமக்கு தயக்கம் இருக்குது அப்படின்னா நமக்கு இதுக்கு முன்னாடி பண்ணவங்க யார்கிட்டயாவது கைடன்ஸ் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போது நிறைய நம்மளால் பார்க்க முடியுது, ஜிஎஸ்டி கன்சல்டன்ட்ஸ்னு நிறைய பேர் இருக்காங்க. ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் மாதிரி ஜிஎஸ்டி கன்சல்டன்ட்ஸ் இருக்காங்க. இப்போது ஜிஎஸ்டி கன்சல்டன்ஸை கன்சல்ட் பண்ண வேண்டியது தேவைதானா? நிறையா டெக்னிக்கலான ஆஸ்பெக்ட்ஸு பிஸ்னஸில் வந்து இப்போது ஒரு அத்தாரிட்டிகிட்டேருந்து நமக்கு டக்குன்னு நோட்டீஸ் வருது, ஜிஎஸ்டி ரிலேட்டடான மற்ற விஷயங்கள் நமக்கு எதுவுமே தெரியல அப்படின்னும் போது இந்த ப்ராசஸ்க்குள்ளே கோ த்ரூ பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப் நமக்கு வந்து கைடன்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்குமா அப்படின்னு தெரியல. அதனால தான் எல்லாரும் வந்து ரெடி டு கோ ஒரு கன்சல்டண்ட்டை வந்து அவங்க இது பண்ணிக்கிறாங்க. அதில் எந்த தப்பும் கிடையாது. கன்சல்டன்ட்ஸ் வந்து ஈஸியாக நமக்கு வந்து ஒன்றை ஃபைல் பண்ணுறதுக்கோ நம்மளை வந்து நம்மளுடைய ஃபைலிங்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம எங்கேயும் வந்து பிளாக் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்கான ஹெல்ப்பை பண்ணுறவங்களா தான் இருக்காங்க. ரொம்ப ரிலையபிளான சர்வீசஸ் நம்ம வந்து எடுத்துக்கிறது நல்லது தான். இது வழக்கமாகவே எல்லா பிஸ்னஸ் பீப்புளும் பண்ணுறது தான். ஓகே மேம். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஐஆர்எஸ் ஆஃபீஸராக இருந்தால் ஐதர் இன்கம் டேக்ஸ் இல்லைனா வந்து கஸ்டம்ஸ் அண்ட் ஜிஎஸ்டியில் இருக்கணும்னு. இப்போ நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் டு கஸ்டம்ஸு, கஸ்டம்ஸ் டு இன்கம் டேக்ஸ் எப்போவுமே அப்படி மாறி இருக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் கஸ்டம்ஸ் அண்ட் ஜிஎஸ்டிலையும் இருக்கலாம், கஸ்டம்ஸ்லேயும் மாறி மாறி நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? ஆமாம். அப்போ கஸ்டம்ஸில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் வந்து சில வருடங்களுக்கு அப்புறம் ஜிஎஸ்டிக்கு இருப்பாங்க. இதில் நார்காட்டிக்ஸும் எங்களுக்கு இருக்குது. ஸோ நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்சிபிலேயோ இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ்க்கு போகிறவங்களும் இருக்காங்க. அப்போ மேஜராக வந்து ஷஃபில் வந்து கஸ்டம்ஸில் இருக்கிறவங்க ஜிஎஸ்டியில் இருப்பாங்க ஆஃபீஸர்ஸ், சில வருடங்கள் இங்கே வருவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஜிஎஸ்டினா வந்து பெரும்பாலும் அது வந்து டேபிள் ஒர்க்காக இருக்கும் இல்லையா? பட் கஸ்டம்ஸ்னால் அப்படி இருக்காது இல்லையா மேம்? அது இதை விட ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் தானே? ஒர்க்கோடைய நேச்சர் எல்லாமே ஒவ்வொரு வகையில் சேலஞ்சிங்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் சொன்ன மாதிரி ஜிஎஸ்டியில் வந்து சில விஷயங்கள் இப்போ ஆடிட்டுக்கு போகிறது இந்த மாதிரியான ஃபீல்டு ரிலேட்டட் ஒர்க்கை தவிர நிறைய மோஸ்ட்லி வந்து நமக்கு டாக்ஸேஷன் ரிலேட்டடான ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி இருக்கும். கஸ்டம்ஸில் வந்து சீபோர்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும், ஏர் கார்கோவில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஏர்போர்ட்லலாம் இருக்கும்போது எவ்ரிடே நமக்கு வந்து ஏர்போர்ட்டில் ஒரு போஸ்டிங் இருக்குது அப்படின்னா அதில் நம்ம டெய்லி பேசஞ்சர்ஸை மீட் பண்ணுற மாதிரியும் நம்மளுடைய இன்ட்ராக்ஷன் வித் த பப்ளிக் வந்து அப்போ வந்து இருக்கும். மோர் ஆஃப் ரூமோடைய ஒர்க்காக இருக்காது, நமக்கு டெஸ்க் ஒர்க்காக இல்லாமல் அந்த மாதிரி நமக்கு ஃபீல்டில் இருக்கிற ஒர்க்காக இருக்கும். எவ்ரி திங் இஸ் சேலஞ்சிங் இன் இட்ஸ் ஓன் வேன்னு சொல்லலாம். ஆனால் கண்டிப்பாக கஸ்டம்ஸோட நேச்சர் கொஞ்சம் மாறுபடும். நீங்கள் சொன்னீங்க எந்த வேலையாக இருந்தாலும் அது சேலஞ்சிங்காக தான் இருக்கும் அப்படின்னு. அது ஒரு விமன் அப்படின்னு வரும்போது இன்னும் கூட சேலஞ்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லையா? ஏன்னா ஃபேமிலியையும் பேலன்ஸ் பண்ணணும், ஒர்க்கையும் பார்க்கணும் அப்படின்னும் போது இந்த ஃபீல்டு உங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்குது மேம்? நிச்சயமாக பெண்களுக்கு எப்பயுமே ஒர்க்கிங் விமனுக்கான சேலஞ்சஸ் இருந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி என்ட்ரி லெவல் சர்வீஸ்க்கு வர்ற டைம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் அந்த மாதிரியான ஒரு கம்பல்ஷன் இருக்கும். அடுத்து வந்து சில்ட்ரனுடையது, அவங்களுடைய எஜுகேஷன், இப்படி எல்லாமே ஒரு சேலஞ்சஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸை வந்து எப்படி நம்ம வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதை வந்து நம்ம டிசைட் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்படி வந்து நம்ம ஆஃபீஸ் ஒர்க்கையும் வீட்டு ஒர்க்கையும் நம்ம மேனேஜ் பண்ணுறோம், ஃபேமிலிக்கான குவாலிட்டி டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமா, வீக்கெண்ட்ஸ் குழந்தைகளோட நம்ம இருக்கிறோமா, ஆஃபீஸ் ஒர்க்கையும் அதே நேரம் நம்ம வந்து ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணுறோமா, மெயின்டைன் பண்ணுறோமா, இந்த மாதிரியான ஒரு ஐடியா நமக்கு இருக்கும்போது இந்த பேலன்ஸ் வந்து ஓரளவுக்கு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டரில் மட்டும் கிடையாது, எந்த ப்ரைவேட்டில் ஐடியில் எங்கே இருக்கிற விமனுக்கும் சேலஞ்சஸ், அவங்களுக்கான ஸ்ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே இருக்க தான் செய்யுது. அப்போது இது வெறும் அரசு துறையில் இருக்கிற பெண்களுக்கு மாத்திரமான ஒரு விஷயமா இருக்கிறது கிடையாது. நிச்சயமாக இது வந்து அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் இருக்கிறதுனால அது நமக்கு வந்து அது ஒரு பெரிய இதாக தெரியும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பெண்களுக்குன்னே பொதுவாகவே இந்த ஒரு சிக்கல் வந்து எப்பயுமே இருக்கும் அவங்க ஒர்க்கிங்கில் இருக்கும்போது. இது வந்து அவங்களுடைய எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. இப்போ நீங்கள் எப்படி மேம் பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து சாட்டர்டே சண்டேனா நான் குழந்தைங்களோட தான் நேரம் செலவு பண்ணுவேன், இல்லைனா ஈவினிங்ஸ்லன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் நான் ஃபேமிலிக்காக தான் செலவு பண்ணுவேன், இல்லை அதையும் தாண்டி எனக்காக நான் என்ன செஞ்சுக்கிறேன், எனக்காக நான் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன், என்னோட ஹெல்த்தை பார்க்க, என்னுடைய ரிலாக்ஸேஷனை பார்க்க அப்படின்னு நீங்கள் ஒரு டைம் டேபிள் போட்டு ஒர்க் பண்ணுவீங்களா?
டைம் டேபிள் போட்டு ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத தவிர, சனி ஞாயிறு வந்து எனக்கு இந்த ஆஃபீஸில் ஒர்க் இல்லையா, எனக்கு வீக்கெண்ட் இருக்குதா, இல்லை ஞாயிறு முழுசாக இருக்குதா, அன்னைக்கு கண்டிப்பாக குழந்தைங்களோட தான் நான் வந்து செலவழிப்பேன். அது வந்து ஃபேமிலிக்கான நேரம் தான் அப்படின்னு சொல்கிறது. நிச்சயமாக இப்போ வீக்கெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அது முழுசுமாக குழந்தைகளுக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா, இல்லை ஃபேமிலியோடு இருக்கோம் அப்படின்றப்போ நமக்கு அந்த ஃபேமிலி டைம் கிடைக்குது. இப்போ குழந்தைகளோட நம்ம நேரம் செலவழிக்கும் போது நம்ம அந்த வாரம் ஃபுல்லாக நம்ம அவங்களோட நிறைய நேரம் நம்ம செலவழிக்க முடியாமல் இருந்திருக்கோம். அப்போ நமக்கு அது வந்து அவங்களோட இருக்கும்போது அவங்களும் அதை ஹாப்பியாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். இன்னொன்று வீக் டேஸ்லேயுமே காலையில் வந்து எங்களுக்கு வீட்டில் ஒரு மாடி தோட்டம் ஒன்று இருக்குது. அப்போ அந்த மாடி தோட்டத்தில் நேரம் செலவழிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக காலையில் ஒரு வாக்கிங் எல்லாரும் சேர்ந்து போகணும் அப்படின்றது, சாயந்தரம் வந்தோன்னா அவங்க கூட ஏதாவது கொஞ்சம் நேரம் விளையாடுறது, என்ன ஸ்கூலில் நடந்துச்சுன்னு கேட்குறதோ, இல்லை வந்து அவங்க கூட கண்டிப்பாக கேட்ஜெட்ஸ் எதையும் பேரண்ட்ஸ் வச்சுக்காம அவங்கள கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரியாக நம்ம இருந்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு பர்ஃபெக்டான பேலன்ஸாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே மேம். இதையும் தாண்டி இப்போ குடும்பம், குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத பற்றி சொன்னீங்க. உங்களுடைய ஒர்க்குமே ரொம்ப சேலஞ்சிங்கான ஒர்க். இது ரெண்டுத்துக்கும் இடையில உங்களை நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்க? உங்களுடைய பீஸ் ஆஃப் மைண்டை, உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் தனியாக என்ன பண்ணுறீங்க? நான் ரெகுலராக யோகா பண்ணுவேன். அது நான் ஸ்கூல் டேஸ்லேருந்து இப்போ வரைக்கும் அது செய்கிறேன். எனக்கு அது வந்து ஒரு பெரிய அது ரிலாக்ஸேஷனும் தான், என்னை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று நான் சொன்ன மாதிரி மாடி தோட்டம் ஒன்று இருக்குது. அப்போ மாடி தோட்டத்தில் கட்டாயமாக அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நம்ம செலவிட்டால் தான் அது வந்து தோட்டத்தில் வந்து நம்ம வேலை செய்கிறது, அதுக்கு தண்ணி ஊற்றுறதா இருக்கட்டும், இல்லை விதை போடுறது, காய்கள் எடுக்கிறது, காலையில் கீரைகள் கட் பண்ணுறது, இந்த மாதிரி அது நமக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸேஷனாக இருக்கும். நமக்கு காலையில் ஒரு எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நம்ம அங்கே இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் நமக்கு ஏற்படும். அப்புறம் குழந்தைகளோட நம்ம நேரம் செலவழிக்கிறது, அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய சொந்த ஊருக்கு போகிறதோ, இல்லை வெளியில் வந்து நண்பர்களோட வீட்டுக்கு போகிறதோ, குழந்தைகள் நிறையா இருக்கிற ஒரு நேரத்தில் அவங்க எல்லாரையும் சேர்ந்து வெளியில் எங்கேயாவது பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறது, ஃப்ரெண்ட்ஸோடைய குடும்பங்கள், இந்த மாதிரி அவங்கள வந்து நிறைய அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸில் குழந்தைங்களை ஈடுபடுத்தும் போதே அது நமக்கும் வந்து ஒரு இன்டர்ன் ஒரு ரிலாக்ஸேஷனாக ஆயிரும். நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்காமல் எந்த அளவுக்கு குழந்தைகளை அவுட்டோர் நம்ம என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கோமோ, பேரண்ட்ஸ்க்கும் அது வந்து ஒரு ரிலாக்ஸேஷனாக நம்ம ஹெல்த்தையும் பார்த்துக்கிட்ட மாதிரி ஆயிரும். இப்போ நீங்கள் மாடி தோட்டம்னு சொல்லும் பொழுது தெரியுது உங்களுக்கு வந்து இயற்கையோட எப்போவுமே ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருந்திருக்குது. அதை நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையினோட ஒரு முக்கியமான தருணத்தில் வந்து அதை நீங்கள் ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? உங்களுடைய திருமணம் அதையே வந்து ரொம்ப இயற்கை சார்ந்ததா, ஜீரோ வேஸ்டா அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களே, அந்த ஐடியா எப்படி வந்தது மேம் உங்களுக்கு? எங்களுடைய திருமணம் 2013 நடந்தது. இப்போ மாதிரி நிறையா இப்போ அந்த சோஷியல் மீடியா பெரிய நாங்கள் ஜீரோ வேஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு அட்டென்ஷன் அதுக்காக நாங்கள் பண்ணலை. இது வந்து ஒரு சில வருடங்கள் நான் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து நம்மாழ்வார் ஐயாவை ரொம்ப பிடிக்கும். அப்போ நம்மாழ்வார் ஐயாவை நிறையா சந்தர்ப்பங்களை நம்ம சந்திச்சிருப்போம். எங்களுடைய திருமணத்தை சொல்லப்போனால் வெளியில் முதல்ல அவர் அறிவித்தது ஐயாவுடைய இடத்துல தான். அப்போ தொடர்ச்சியாக அவரை வந்து நாங்கள் போய் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம சந்திச்சுக்கிட்டே இருப்போம் ஐயாவுடைய மறைவு வரைக்கும். அப்போ அவருடைய இன்ஸ்பிரேஷன் தான் அது. மாடி தோட்டம் வைக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லைனா வந்து நிறைய குப்பைகள் சேர்க்கக்கூடாது, கண்டெய்னர் வேஸ்ட் பற்றின புரிதல், நம்ம வந்து வெறும் காய்கறி பழத்துக்கு மட்டும் ஒரு பையை வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு, ஆனால் அரிசி பருப்பு மிளகு சீரகம்லேருந்து எல்லாத்தையுமே குட்டி குட்டி பிளாஸ்டிக் கவரில் வாங்கினோம்னா அது எல்லாமே குப்பைக்கு தானே போகுது. அப்போ நம்ம மொத்த கடைகளில் வாங்க ஆரம்பிக்கணும். அப்போ கண்டெய்னர் வேஸ்ட்டை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஒரு வீட்டிலேருந்து ஒரு கிச்சனுக்கு போகிற கழிவுகள் வந்து ஜீரோவாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப மினிமம் ஆக்குறது. மேபி நம்ம வந்து ஏதோ ஒரு மருந்து நம்ம கட்டாயமாக வாங்கியே ஆகணும் அப்படின்றப்ப அந்த மருந்தோடைய அந்த கவரோ, இப்படி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு சில வேஸ்ட்டை தவிர இந்த வருடங்களில் நாங்கள் பிளாஸ்டிக் குப்பைகளை நாங்கள் போடலை அப்படின்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மாழ்வார் ஐயா கிட்ட இருந்து தான் வந்தது. அதனால தான் அந்த மாதிரி ஒரு இயற்கை விவசாய பண்ணையில் வந்து திருமணம் பண்ணணும் அப்படின்ற அந்த எண்ணமும் வந்தது. அதனால தான் அந்த மாதிரி செஞ்சோம். உங்களுக்கு மாடி தோட்டம் வைக்கிறதுக்குமே வந்து நம்மாழ்வார் ஐயா தான் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தார் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ அவரு கொடுத்த ஒரு சின்ன டிப்ஸில் தான் ஆரம்பிச்சிருந்தீங்க நீங்கள் மாடி தோட்டத்தைன்னு சொல்லியிருந்தீங்க. அது என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் மேம். இல்லை, எப்பயும் நான் ஐயாட்ட வந்து முதல்ல இங்கே எனக்கு அந்த போஸ்டிங் வந்த டைமில் முதல்ல சென்னையில் வந்த டைம் நான் ஐயா கிட்ட சொன்னேன், இனிமேல் நான் சென்னையில் தான் இருக்க போகிறேன், அதனால் எனக்கு வந்து மாடி தோட்டம் வைக்கலான்ற ஒரு எண்ணம் இருக்குது, நான் எப்படி ஆரம்பிக்க அப்படின்னு நான் கேட்டேன். நான் ஏன்னா அடிப்படையில் விவசாய குடும்பம் அப்படின்னாலும் நம்ம அந்த மாடியில் தொட்டியில் வச்சு அப்படி காய்கறிகள் விளைய வைக்கிறது வந்து நமக்கு ஒரு புதுசான விஷயம்தான். நம்ம தோட்டத்தில் அப்படியே நம்ம மண்ணில் தான் போட்டிருப்போம் இல்லையா. அப்போ ஐயா சொன்னார், இதுக்கு எதுக்கு
நீ மாடி தோட்டத்தை ஆரம்பிக்கிறத ஒரு பெரிய பிளான் மாதிரி சொல்லிட்டு இருக்க? ஒரே ஒரு பழைய அரிசி பையில அழுகின தக்காளி விதை, மிளகா விதை, காஞ்ச மிளகா வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த விதை இதெல்லாம் போட்டு விடு, அவ்வளோதான் உன் தோட்டம் ஆரம்பிச்சிட்ட அவ்வளோதான் அப்படின்னு அந்த மாதிரி சொன்னார். அப்போ வந்து ஒரு 2-3 தொட்டி அந்த மாதிரி வச்சது தான் அதுக்கான அந்த முதல் விஷயமா இருந்துச்சு. இப்போ நீங்கள் சிட்டிக்கு வந்ததுனால தான் வந்து இந்த மாதிரி மாடித்தோட்டம் வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்தது. அதுக்கான டிப்ஸ் அவர் கொடுத்தாருன்னு சொன்னீங்க. நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட் கலாச்சாரத்தில் வாழும்போது இந்த மாடித்தோட்டம் அப்படின்றதுமே வந்து நமக்கு எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரில இல்லையா? அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகளில் என்ன பண்ணுறது? இல்லை, முடிஞ்ச வரைக்கும் இப்போ குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப இயற்கையை விட்டு நம்மளுடைய மண்ணை விட்டு நிறைய ரொம்ப அந்நியப்பட்டு போயிடாம, அரிசி எங்கேருந்து வருது, மரத்துல இருந்து வருதா, இல்லை கோதுமை எப்படி வருது, பழங்கள்னா ஒவ்வொரு பழங்களுடைய மரங்களுடைய இலைகள் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான அடிப்படையான விஷயங்கள் கூட இப்போ நகரத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு தெரியாமல் இருக்குது. அதில் வந்து நம்ம அரிசியும் பருப்பையும் எல்லா பழங்களையும் நம்மளால் விளைய வைக்க முடியாது. நம்ம குறைஞ்சபட்சம் பண்ண முடியறது காய்கறிகள், கீரைகள், இதெல்லாத்தையும் தான் நம்மளால் விளைய வைக்க முடியும். அதே இது அப்போ ஏதாவது ஒரு இயற்கை சந்தைக்கோ, பாரம்பரிய அரிசிகள், சிறுதானியங்கள்லாம் விற்கிற ஒரு சந்தைக்கு கூட்டிகிட்டு போகும்போது அந்த கனெக்டிங் த டாட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி குழந்தைகளுக்கு அப்போ தான் புரியும். ஓஹோ, இப்போ ஒரு விவசாயி நமக்கு வந்து அரிசி பருப்பு இதெல்லாம் இங்கே கொடுக்குறாரு, நம்ம வீட்லையுமே நம்ம வந்து ஒரு நகரத்தில் இருக்கிறதுனால நம்ம தொட்டிகளில் காய்கறி வச்சுருக்கோம், இதெல்லாம் சேர்ந்து நம்ம சாப்பிட்றோம், இதுதான் ஃபுட் அப்படிங்கிறது. அப்போ அந்த க்ரோயிங் ஃபுட் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அந்த க்ரோயிங் யுவர் ஓன் ஃபுட் வந்து அரிசி பருப்பை மட்டும்தான் விளைய வைக்கணும் அப்படின்றது கிடையாது. எனக்கு முடியல, நான் வந்து ஏதோ ஒரு கட்டாயத்தினால நான் ஒரு நகரத்தில் இருக்கேன். ஆனால் அங்கேயுமே என்னுடைய இடத்துல நான் எப்படி வந்து ஒரு சின்ன அளவில் நான் வந்து ஒரு உணவை வந்து நான் எப்படி விளைய வைக்க முடியும் அப்படிங்கிறதான். அப்போ நமக்கு வந்து நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸில் மாடியில் நிறைய இடங்கள் இருக்கும். நிறைய இடங்கள்ல இன்னும் சொல்ல போனால் மாடிக்கு யாரும் போகிறதே கிடையாது. எல்லாரும் பால்கனிலேயே வெளியில் துணி காய வச்சுக்கிறாங்க, ரூம்குள்ளே காய வச்சுக்கிறாங்க, இந்த மாதிரி இருக்கும். மாடிக்கு பெருவாரியான பேர் போகிறதில்ல. அப்போ ஒரு 10 மாடி 15 மாடி அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாடியை வந்து ஓப்பன் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் தான் போகிற முதல் ஆளாகவே இருப்பீங்க நிறைய இடத்துல பார்த்தா. அப்போ நிச்சயமாக ஸ்பேஸ் இருக்கும். நிறைய பேர் நாங்கள் என்ன பண்ணுறது, நான் சொந்த வீடு இல்லையேன்னா, சொந்த வீடெல்லாம் தேவையே கிடையாது நமக்கு. இப்போ நாங்களும் ஓன் ஹவுஸில் இல்லை. அப்படின்றப்ப நமக்கு கிடைக்கிற இடத்துல நம்ம மேக்ஸிமம் அங்கே இருக்கிறவங்க யார்கிட்டயாவது பெர்மிஷன் கேட்கணுமா, அதை கேட்டுட்டு நம்ம அதை வைக்க ஆரம்பிக்கலாம். இல்லை பால்கனியில் நல்லா வெயில் வருதா, ஒரு 4 செடி நம்ம கண்டிப்பாக வைக்கிற மாதிரியான இது இருக்கும். இல்லை நம்ம வீட்டுக்கு போகிற அந்த நடப்பாதை ஏதாவது இருக்குதா, பேசேஜ் மாதிரியான ஒரு சின்ன இடம் இருக்கா, அதில் ஒரு 4 தொட்டி வெயில் படுற இடத்துல நம்ம வைக்கலாம். இது எதுவுமே சாத்தியம் இல்லை அப்படின்றது வந்து ரொம்ப குறைவான பேருக்கு தான் அப்படி இருக்கும். இதில் ஏதாவது ஒரு விஷயமாவது அவங்களுக்கு வந்து சாத்தியமாக இருக்கும். வாசலில் கேட்டு பக்கத்தில் 2 வைக்கிறது ஏதோ ஒன்று இருக்கும். அப்போ இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தும் போது அவங்களும் ஓஹோ, நம்ம வந்து ஒரு 3-4 தொட்டியில் வந்து ஏதோ ஒரு ஹர்ப்ஸ் ஏதோ ஒன்று வச்சுருக்கோம், ஒரு துளசி கற்பூரவள்ளி மாதிரியான விஷயங்கள் நம்ம வச்சுருக்கோம், ஒரு 2 காய் இருக்குது அப்படின்னும் போது அவங்க அதுக்கப்புறம் ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அவங்களே இந்த தோட்டத்தை வந்து இன்னும் பெருசாக்கணும், இன்னும் சில தொட்டிகளை வந்து அது கூட சேர்க்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கே வரும். ஓகே மேம். உங்களோட மாடி தோட்டத்தில் நீங்கள் இந்த மாதிரி காய்கறிகள் தான் வச்சுருக்கீங்களா, இல்லை பூ வகைகள் இருக்கா, இல்லை நீங்கள் விளைவிக்கிற அந்த காய்கறிகள் உங்களுக்கு அதுவே போதுமானதாக இருக்கா? தினசரி கண்டிப்பாக மாடி தோட்டத்துலேருந்து ஏதாவது ஒன்று சமையலுக்கு வந்து உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். நிச்சயமாக எங்களுக்கு குடும்பத்துக்கு போதுமான அளவுக்கான கீரைகள், காய்கறிகள் எப்பயும் இருக்கும். ஆனால் அது ஒரே மாதிரி காய்கறிகளே நம்ம திரும்ப திரும்ப இருக்க வேணாம். சில காய்கறிகள் நம்ம விளைய வைக்க மாட்டோம், அதெல்லாம் நம்ம கட்டாயமாக வெளியிலேருந்து வாங்க தான் செய்வோம். ஆனால் தினசரி நமக்கு மாடி தோட்டத்துலேருந்து ஏதோ ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு நிலை கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. தினசரி ஒன்று வந்து கீரை, ஏதோ ஒரு கீரை, துவையலுக்கு ஏதோ ஒன்று, ஒரு பிரண்டையோ கருவேப்பிலையோ அப்படி எல்லாமே இருக்கும். பூக்கள் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருப்போம் நாங்கள். ஏன்னா கட்டாயமாக பூக்கள் இருக்கும்போது தான் வந்து தேனீக்கள் எல்லாம் வரும் நமக்கு. அப்போ ஒரு கொஞ்சம் ரோஸ் செடி, மல்லி, முல்லை, அந்த மாதிரி கனகாம்பரம், செம்பருத்தி, அந்த மாதிரியான சில பூக்கள் கண்டிப்பாக இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் மேம் இதுக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்க, இதை பராமரிக்கிறதுக்கு, தண்ணி விடுறதுக்குன்னு? நிறையா நாட்களில் நமக்கு நேரமே இருக்காது. அப்படின்றப்ப வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு மட்டுமான நேரமாக தான் இருக்கும். ஒரு 15-20 நிமிஷம் வேகமாக தண்ணி ஊற்றிடலாம் அப்படின்ற மாதிரி. நிறையா வந்து நானும் என்னோட கணவரும் சேர்ந்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய சந்தர்ப்பங்களில் நான் பண்ணுறதுக்கு நேரமே இருக்காது, கணவர் தான் அதை வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைகள் நிறையா நேரம் அவங்க தண்ணி ஊற்றிட்டு வருவாங்க. அப்போ தண்ணி ஊற்றுறதுக்கான நேரம் கட்டாயமாக நம்ம வச்சே ஆகணும், இல்லைனா செடிகள் இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்த மற்ற வேலைகள் இருக்கும்ல, களை செடிகளை எடுக்கிறது, அது வந்து ஒரு பெரிய வேலை. இல்லைனா மாடி தோட்டமே இருக்காது. களை செடி
செடிகளை எடுக்கிறது, புதுசா வந்து சீட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறது, உரத்தை பண்றது. இப்ப கிச்சன்ல இருந்து நம்ம கம்போஸ்ட் வைப்போம். எப்படியும் இப்ப வெளியில உரங்கள்லாம் வாங்கி நம்ம போட போறதில்ல அப்படின்னா கட்டாயமா கிச்சன் கம்போஸ்ட் நமக்கு தேவைப்படும். அப்ப கிச்சன் கம்போஸ்ட்டை போய் போடுறது, அதுக்கு மண்ணு பரப்புறது, இந்த மாதிரியான வேலைகள் அட்லீஸ்ட் ஒரு 3-4 நாளைக்கு ஒரு தடவை வந்து அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் செலவழிக்கிற மாதிரி இருக்கும். வீக்கெண்ட்ல ஒரு 1 மணி நேரம் அப்படி செலவழிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு முழு நேரம் நம்ம செலவழிக்கணும், ஒரு ஆள் போடணும் அப்படின்ற அளவுக்கு கட்டாயமா ஆகவே ஆகாது. தினசரி ஒரு 15-20 நிமிஷம் தண்ணி ஊத்துறதுக்கும் ஒரு வாரம் 1 நாளோ 2 நாளோ ஒரு 1/2 மணி நேரம் நீங்க செலவழிச்சாலே அது போதுமானதா இருக்கும். உங்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க, என்னுடைய மகள்களுக்கு கல்வி எப்படி இருக்கணும் அப்படின்னா, பரீட்சையை நோக்கிய கல்வியாகவோ, வேலை வாய்ப்பை நோக்கின கல்வியாகவோ மட்டும் இல்லாம, உலகத்தை அவங்க புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தை அவங்க வந்து ஃபேஸ் பண்றதுக்கான கல்வியா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஸோ ஒரு பெண் குழந்தைய எப்படி வளர்க்கணும் இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ண? பரீட்சையை நோக்கின கல்வியா இருக்க வேணான்னு நான் சொன்னேன்னு சொன்னீங்களா, அது வந்து ரொம்ப உண்மையாகிட்டே வருது. இன்னும் இந்த இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே உண்மையாயிட்டே வருது. ஏன்னா எதெல்லாம் நம்ம கன்வென்ஷனலான ஜாப்ஸாக நம்ம சொல்கிறோமோ, முதல்ல நம்ம ஸ்கூலுக்கு போகணும், ஒரு டிகிரி வாங்கணும், ஒரு ஒர்க்குக்கு போகணும், இப்படி பண்ணணும், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நம்ம இதை செய்யணும், கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும், இப்படி வந்து ஒரு ஃபார்மேட் ஒன்று இருக்கும். அந்த ஃபார்மேட் நிறைய மாறிக்கிட்டே வருது. கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய காலையில் கிளம்ப ஆஃபீஸ் போக வர அப்படிங்கிறது கூட நமக்கு மாறி இப்போ எப்படி இருக்குதுன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு நிறைய வந்துருச்சு. அப்புறம் 2-3 ஜாப்ஸ் பார்க்குறாங்க, ஃப்ரீலான்சிங் ஒர்க்ஸ் பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வேற வேற டைப் ஆஃப் ஜாப்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்கோப் அதிகமாகிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிறது தான் இப்போ மெயின். டிகிரின்ற அந்த பேப்பரை தாண்டி நமக்கு ஒரு ஸ்கில் இருக்கா அப்படின்றது. இன்னொன்று இப்போ உங்களுக்கே தெரியும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எங்கே பார்த்தாலும் ஏஐ. அப்போ வந்து நம்ம ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறோம், யாரோட கம்பீட் பண்ண போகிறோம், நம்ம படிக்கிறதோட ரெலவன்ஸ் என்ன, நிறைய நம்மளை குவெஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ 10 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு அவ்வளோ ஃபியூச்சரிஸ்டிக்காக நம்ம இருக்கணுமா, அதுக்காக குழந்தைகளை தயார்படுத்தணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம நார்மலாக நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் என்ன பண்ணுறோன்னா ஒரு 20-25 வருஷம் ஸ்கூலும் காலேஜும் சேர்ந்து ஒரு தயார்படுத்துதல்லே இருக்கும் பிள்ளைங்களை. நீ இப்படி பண்ண, இது எதுக்கு, அது உனக்கு நாளைக்கு ஹெல்ப் பண்ணும், இதை நீ இப்படி தான் செய்யணும், இது எதுக்குன்னா இது இன்னொரு மாதிரி உனக்கு நான் ஹெல்ப் பண்ணும் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயார்படுத்திக்கிட்டே இருக்கும். 25 வருஷத்துக்கு அப்புறம் நிறைய சூழலில் பார்த்தீங்கன்னா அந்த தயார்படுத்தினது வேற மாதிரி இருக்கும், அவங்க வேற மாதிரி எங்கேயோ போயிட்டு இருப்பாங்க. அப்போ மெஜாரிட்டி நமக்கு அப்படி தான் போகுது. அப்படின்றப்போ அவங்க இப்போ நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஜாப்ஸாக இருக்கும். நிறைய வந்து ஆர்டிஸ்ட் நிறைய ஷைன் பண்ணுறாங்க, கண்டென்ட் ரைட்டர்ஸ்ன்னு இருக்காங்க இப்போல்லாம். அப்போ புதுசான ஜாப்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம அவேர்னஸ் வர வச்சுக்கலாம். நிறையா தேடி படிக்கிறதுல இருக்கட்டும், நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கும்போது ஓ இப்படிலாம் வேலை இருக்குதா, இப்போ ஓ இந்த மாதிரிலாம் ஸ்கோப் இருக்குதா, குழந்தைங்க இதெல்லாம் செய்யலாமா, இதுக்கெல்லாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமலேயே குழந்தைகள் இந்த தகுதியை வளர்த்துக்க முடியுமா, இப்படி நிறைய நம்ம வந்து ஸ்டடி பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டான அந்த ஒரு ஸ்கூல் ரெஜிமெண்ட்குள்ளே வந்து போட்டு ரொம்ப இது பண்ண வேணாம். கட்டாயமாக ஒரு படிப்பு டிகிரி எல்லாம் தேவை தான், ஆனால் ரொம்ப போய் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஒரு இதுக்குள்ளே இருக்க வேணாம் அப்படின்றது ஒன்று. இன்னொன்று என்ன, நம்ம ஏஐ என்னெல்லாம் அப்படி பேசினாலும் ஹியூமனிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வந்து பேசிக்காக நம்ம சக மனிதர்களிடத்துல இருக்கிற அன்பு, உயிர்கள் மேலே இருக்கிற அன்பு, சூழல் மேலே, இயற்கை மேலே ஒரு பற்று, இதெல்லாம் தான் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். இதை சொல்லி கொடுக்கறதுக்கு தவறிட்டு நம்ம வந்து ஸ்கூல் எஜுகேஷனுக்குள்ளே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம் அப்படின்றதான். ஏன்னா இந்த வேல்யூஸ் எப்பயுமே ஸ்டேபிளாக இருக்கும், பெர்மனண்ட்டாக இருக்கும். ஜாப் மாறலாம், பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மாறலாம், 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நமக்கு இருக்கிற வேலைகள் டோட்டலாக இரலவெண்ட் ஆயிடலாம், ஆனால் இந்த பண்புகள்லாம் அப்படியே தான் இருக்கும். அப்போ அதுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து கூடுதலாக கொடுக்கணுமோ அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு எப்பயும் தோணும். படிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி, அப்பா அம்மா வந்து எப்போவுமே ஒரு செக் வச்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா குழந்தைங்க மேலே. நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க, பேரனாய்ட் பேரண்டிங் பண்ண நான் எப்போவுமே விரும்புறதில்லை, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, நீ எப்போ வந்த, என்ன சாப்பிட்ட, அவங்களுடைய ஹெல்த் மேலே, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் மேலே நமக்கு கவனம் இருக்கணும் தான், பட் ஒரு ஸ்டெப்பையும் நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிற ஒரு அம்மான்றது தெரியும். இருந்தாலும் பெண் குழந்தைங்களை சமூகத்தில் வளர்க்கும் பொழுது நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து அவங்களுக்கு சரியான விஷயங்களை சொல்லி கொடுத்து எப்படி அவங்களோட சேலஞ்சஸை பின்னாடி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்து தான் ஆகணும் அப்படின்னும் பொழுது அது எப்போவுமே ஒரு பதட்டமான, பயமான ஒரு மனநிலையை பெற்றோருக்கு கொடுக்க தானே செய்யுது. நிச்சயமா. இப்போ அதுவும் பெண் குழந்தைகளை பற்றி பேசும்போது நமக்கு ஒவ்வொரு நாளுமே வந்து பதட்டமாக, சரியாக தான் நம்ம செய்கிறோமா, இவங்க வந்து பாதுகாப்போடு தான் இருக்காங்களா, ஸ்கூலுக்கு போனாலும் எங்கே போனாலும் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஆண் குழந்தைகளை விட நீங்கள் சொன்ன மாதிரி பெண் பிள்ளைகளை வந்து நம்ம ரொம்ப பார்த்து வச்சுக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி
சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவங்க இன்னைக்கு இது படிக்க வேணாம் நாளைக்கு படிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கனாலோ, இல்லை நான் வேறு மாதிரி ஒரு விஷயத்த செய்ய போகிறேன், இல்லை நான் வரைய போகிறேன், வேறு ஏதோ அந்த மாதிரி படிப்பு சார்ந்து ஒன்று சொல்கிறாங்கன்னா அதில் ஃப்ளெக்சிபிளாக நம்ம இருக்கிறது வந்து கரெக்டு தான். அதில் நம்ம பேரனாய்டாக இருக்க வேணாம். ஆனால் சேஃப்டி சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம நிறைய சொல்லி கொடுக்கணும். வயசுக்கு தகுந்த மாதிரி ஏஜ் அப்ராப்ரியேட் விஷயங்களை நம்ம கண்டிப்பாக நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது தான். அப்போ அது வந்து டிராஃபிக் ரூல்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணுறதா இருக்கலாம். அது நம்ம பொதுவாக எல்லா குழந்தைகளுக்கும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அடுத்து நம்ம வந்து சில்ட்ரனுக்கு, பெண் குழந்தைகளுக்கு அப்படின்னும் போது அந்தந்த ஏஜுக்கு நம்ம என்னென்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அவங்களுடைய பாதுகாப்புக்கு, குட் டச் பேட் டச் பற்றியான விஷயங்களாக இருக்கட்டும், உனக்கு வந்து இப்படியான விஷயங்கள் வந்து உன்னுடைய ஸ்கூல்லையோ இல்லை நீ வந்து பொது இடங்கள்லையோ இல்லை உறவினர்கள் மத்தியிலையோ இப்படி வரக்கூடாது, இப்படி வந்தால் நீ என்ன பண்ணணும், இப்படி இல்லை இன்னொரு குழந்தைக்கு இருந்தால் அதை நம்ம எப்படி உதவி செய்யணும், யார்கிட்ட அதை எடுத்துகிட்டு போகணும், இந்த மாதிரி விஷயங்களை சட்டிலாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதே போல் வந்து ஒரு 11-12 வயசு ஆயிடுச்சு, அவங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க ஸ்கூல்லையோ இல்லை ஏதோ அசைன்மெண்ட்டுக்குன்னு இது பண்ணுறாங்கன்னா, இன்டர்நெட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன சேஃப்டி நம்ம சொல்லணும். அது முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு என்னென்ன மாதிரியான ஆபத்துக்கள் இருக்குது சைபர் இது விஷயங்களில், முதல்ல அதை பேரண்ட்ஸும் நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து குழந்தைகளை வந்து அந்தந்த ஸ்டேஜுக்கு ஏஜ் அப்ராப்ரியேட்டாக நம்ம வந்து பெண் குழந்தைகளை கைட் பண்ணுறது கட்டாயமாக அவசியம். ஓகே மேம். இப்போ வந்து நம்ம தலைமுறையிலேயே வந்து கிட்டத்தட்ட பெரிய விழுக்காடு பெண்கள் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம், சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு விதத்தில் நாம் வந்து எம்பவர்டாக இருக்கிறோம், ஃபினான்ஷியலி எம்பவர்டாக இருக்கிறோம் அப்படின்னா கூட இன்னும் முழுமையான ஒரு எம்பவர்மெண்ட் அப்படின்றது பெண்களுக்கு என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதை வந்து நான் ஒரு 3-4 டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம். இப்போ வந்து நகர்ப்புறங்களில் நிறைய பெண்கள் வேலைக்கு வரோம், நிறையா காசு சம்பாதிக்கிறோம். ஆனால் அதை வந்து நம்மளே செலவழிக்க முடியுதா, இல்லை ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க செலவழிக்கிறாங்களா, இந்த கேள்விகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை தினசரி பெண்கள் வந்து எதிர்கொண்டுட்டே தான் இருக்காங்க. அதுக்கு என்ன நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும், இல்லை லாங் டேர்மில் என்ன பண்ணலான்னா, இப்போ பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க அடுத்து வர ஜெனரேஷனுக்கு நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான். பெண்கள் இண்டிபெண்ட்டாக ஏன் இருக்கணும், எதுக்காக இருக்கணும், ஒரு பெண் வந்து வீட்டை நிர்வாகம் பண்ணும்போது அவள் என்னென்ன செலவழிக்கணும் அப்படிங்கிறத அவள் நிர்ணயிக்கலாமே, அவளுடைய காசை வந்து அவள் வைஸாக மேனேஜ் பண்ணலாமே. இன்னும் சொல்லப்போனால் ஆண்களை விட பெண்கள் கிட்ட நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை கொடுக்கும்போது இன்னும் அவங்க வந்து பெட்டராகவே பண்ணுவாங்களே அப்படிங்கிற விஷயத்த நம்ம அடுத்த தலைமுறையினருக்கு கடத்தணும் அப்படிங்கிறதான். அதே போல் ஆண் பிள்ளைகளுக்கும் வந்து இந்த மாதிரி பெண் குழந்தைகள் வந்து இதெல்லாம் செய்யணும், நீயும் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அலாட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இதை நம்ம செய்யணும்னு நினைக்கிறேன். ஃபினான்ஷியலாக நமக்கு அடுத்த தலைமுறைக்கு சொல்கிற அதே நேரத்தில் விமன் வந்து ஹெல்த் வைஸுமே வந்து எல்லாம் மல்டி டாஸ்க் பண்ணுறவங்க தான் விமன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ விமன்ஸ் டேக்கெல்லாம் பார்த்தாலுமே ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு 10 கை இருக்கிற மாதிரி, ஒவ்வொரு கையிலையும் ஒன்று வச்சுருக்க மாதிரி, கம்ப்யூட்டர் வச்சுருக்க மாதிரி, ஒரு பாத்திரம் வச்சுருக்க மாதிரி, குழந்தைய நர்ச்சர் பண்ணுற மாதிரி, இதை ரொம்ப க்ளோரிஃபை பண்ணுறோமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா விமன் வந்து மல்டி டாஸ்க் பண்ணுறதுக்காகவேலாம் பிறக்கலை. விமனுக்கு வந்து ஷேர் யாரும் பண்ணாததுனால தான் மல்டி டாஸ்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை வந்து ஆண் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக கடத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீ சமையலில் நீ எப்படி ஹெல்ப் பண்ணணும், எப்படி நீ அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், இதெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது அவன் ஃப்யூச்சரில் வந்து அந்த குழந்தை வந்து மனைவிக்கும் அவன் யாருக்கெல்லாம் அவனுடைய பெண் பிள்ளைகள் இருக்காங்களா அவனுக்கு அந்த எம்பத்தி வரும் அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து சூப்பர் ஹீரோஸை அப்படி மல்டி டாஸ்க் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து நம்ம மறக்கணும். ஸோ நீங்கள் எம்பவர்மெண்ட் அப்படின்னு கேட்கும்போது ஃபினான்ஷியல் எம்பவர்மெண்ட்டும் இருக்குது, நமக்கு போதுமான அளவுக்கு தூக்கம் கிடைக்குதா, 7லேருந்து 9 மணி நேரம் தூங்குறோமா. நிறைய சைக்கியாட்ரிஸ்ட்டு இல்லை வந்து நியூட்ரிஷனிஸ்ட் எல்லாருமே சொல்கிறது பார்த்திங்கன்னா தூக்கமா இல்லை உணவான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு தூக்கம் தான் சொல்கிறாங்க. உணவு ஏதாவது நியூட்ரிஷனில் விஷயங்கள் இருந்தால் கூட அதை நீங்கள் பின்னாடி சரி கட்டிக்கலாம். ஏதோ ஒரு டெஃபிஷியன்சி இருக்குன்னா அதுக்காக ஏதோ சப்ளிமெண்ட்டோ இல்லை அதுக்கான உணவை நம்ம கொஞ்சம் சரி கட்டிக்கலாம் கரெக்டான டைமில் பார்க்கும்போது. ஆனால் அந்த ஸ்லீப்பை நம்ம ரொம்ப புறக்கணிச்சிட்டே வரோம். தூக்கமாக அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்போ இன்றைக்கி தூங்கலையா, வாரத்தில் ஒரு நாள், அப்போ சனிக்கிழமை மட்டும் நல்லா தூங்கிக்குவோம், ஞாயிறு தூங்கிக்குவோம், அப்படி இல்லாமல் நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறது அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் அது ஒரு லிபரேஷன் தான், அதுவும் எம்பவர்மெண்ட் தான். சுவர் இல்லாமல் சித்திரமே இல்லை வரைய முடியாதுன்ற மாதிரி ஹெல்த்தே நல்லா இல்லைன்னா நமக்கு எதுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸு. இப்போ ரொம்ப யங் ஏஜ் 20s 30s கிரிட்டிக்கலான டிசீஸ் வர்ற விமனை நம்ம இப்போ பார்க்குறோம். அது கேன்சர், ஹார்ட் இஷ்யூஸ் மாதிரியான இருக்கட்டும், ஆர்கன் இஷ்யூஸாக இருக்கட்டும், இல்லை பெண்ணுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறையா, நம்ம ஃபர்டிலிட்டி இஷ்யூஸு, ரீப்ரொடக்டிவ் இஷ்யூஸ், எவ்வளவோ ஃபைப்ராய்ட்ஸ் அது இதுன்னு பார்க்குறோம். அப்போ நம்ம அந்த எம்பவர்மெண்ட்டை ஒரு ஹோலிஸ்டிக்காக பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து நம்ம நல்ல உணவு பழக்க வழக்கங்களை வச்சுக்கிறது மூலமாக, இயர்லி
ரெகுலர்லி நம்ம வந்து ஒரு ஏஜுக்கு மேலே செக்அப் பண்ணி நமக்கு எல்லாமே ப்ராப்பராக இருக்குதா, நமக்கு தேவையான அந்த பிளட் டெஸ்ட் பண்ணுறதுனாலையோ இல்லை யூட்ரஸ் நம்ம செக் பண்ணிக்கிறதுனாலையோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம எம்பவர்மெண்ட்டில் ஆட் ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே போல் நம்மளுடைய மென்டல் ஹெல்த்னு இப்போ நிறைய பேசுகிறோம்ல, ஸோ மென்டல் ஹெல்த்துக்குமே எதெல்லாம் ஹெல்ப் பண்ணும், நம்ம ஃபோன் யூசேஜை குறைக்கலாம், எப்பயுமே அந்த ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம, அப்படி இல்லாமல் இருக்கலாம். பெட்ரூம்க்கு வந்து மொபைல் ஃபோன்ஸை எடுத்துகிட்டு போகாமல் வெளியில் வைக்கலாம். ஒரு தூங்குறதுக்கு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்க்ரீன் பார்க்காம இருக்கலாம். நோட்டிஃபிகேஷன் அட்லீஸ்ட் ஆஃப் பண்ணி வைக்கலாம் வேலை இல்லாத நேரத்தில். 6 மணிக்கு மேலே யாரும் நம்மளை தொந்தரவு பண்ண போகிறது இல்லைனா எதுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைக்கணும், தேவையில்லை. இல்லை இப்போ ஆப்புக்கெல்லாம் டைமர் இருக்குது, அப்புறம் அதுவே ஆஃப் ஆயிரும். முக்கியமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, நம்ம எம்பவர் ஆகிறதோட சேர்ந்து குழந்தைங்க வந்து மோஸ்ட்லி நம்ம என்ன கற்றுக் கொடுத்தாலும் கற்றுக்க மாட்டாங்க, அவங்க இமிட்டேட் தான் பண்ணுவாங்க. அம்மா வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு அம்மானா, அந்த குழந்தை வந்து எப்படா நமக்கு 15 வயசு 17 வயசு ஆகி நமக்கு ஒரு ஃபோனை கொடுப்பாங்க, நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம்னா அது இருக்கும். இல்லை இப்போ குழந்தைங்களே வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அம்மா ஃபோனே எடுக்காத ஒரு அம்மா இல்லை, ரொம்ப வந்து தேவைகளை தாண்டி வந்து அவங்க ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே ஃபோன்லேயே இது பண்ணாத அம்மா அப்படின்றப்ப அது ஒரு பாசிட்டிவான ஒரு பேரண்டிங்காக. ஏன்னா பேரண்ட்ஸ் தான் பெஸ்ட்டு ரோல் மாடல்ஸ் சில்ட்ரனுக்கு. அப்படின்றப்ப அது வந்து நம்ம ஹெல்த்தையும் பார்த்துக்கும், அவங்க இதையும் பார்த்துக்கும் அப்படிங்கிறதான். நகர்ப்புற பெண்களுக்கு இது எல்லாமே அப்ளிகபிளாக இருக்கும். ஆனால் கிராமத்தில் இருக்கிற பெண்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோன்னு நமக்கே தெரியாது. அவங்களுக்கு வந்து நிறையா சந்தர்ப்பங்களில் அவங்களுக்கு வருமானமும் இருக்காது. அவங்களுடைய குறைந்த வருமானத்தை வந்து அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு கணவனுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அவர் வந்து அதை மதிப்பாரா அப்படின்னா மதிக்க மாட்டார். இப்படி இருக்கிற சூழலில் நம்ம எங்கே எம்பவர்மெண்ட் பற்றி நம்ம பேசுறதுனே இல்லாத ஒரு சூழல். இப்போ உங்களுடைய கேள்வி வந்து நகர்ப்புற பெண்களுக்கு என்ன அப்படின்றதுக்கு வந்து அப்ளிகபிளாக இந்த மாதிரியான விஷயங்களை டிப்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், நம்மளை சுற்றி இருக்க மனிதர்களோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவோம்னு சொல்கிறீங்க. அப்போ கூட ஃபேமிலி டைமில் நம்ம என்ன செய்வோம்னா, எல்லாரும் ஒன்றா ஹாலில் உட்காந்து டிவி பார்ப்போம். அதுதான் நம்ம வந்து இன்ட்ராக்ஷனுக்கு ஒரே வழி ஃபேமிலி இல்லைன்னு நினைக்கிறோம். இல்லை குழந்தைங்க கொஞ்சம் சின்ன குழந்தைங்களா இருந்தால் நம்ம கதை சொல்லுவோம், தூங்க வைக்க முயற்சி பண்ணுவோம், அதான் செய்ய முடியும். அது தவிர வேறு அந்த 2-3 மணி நேரத்தில் வேறு என்ன செய்வீங்க? நீங்கள் என்ன செய்வீங்க ஃபேமிலியில்? இல்லை, நாங்கள் பெருசாக டிவி பார்க்கறது கிடையாது. குடும்பமாக உட்காந்து ஹாலில் வந்து நிறைய பேசிகிட்டு இருக்கலாம். அவங்க என்ன நடந்துச்சு, ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, இது என்ன நடந்துச்சு, ஸ்டோரி புக்கு நிறையா ரீட் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று, குழந்தைங்களை வந்து ஸ்க்ரீன் ஒன்று அறிமுகப்படுத்தாமலேயும் வளர்க்க முடியாது. அவங்க இங்கே தான் வளர போகிறாங்க, இந்த உலகத்தில் தான் இருக்க போகிறாங்க. அப்படின்றப்ப எப்படி லிமிட்டடாக நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்றது. மோஸ்ட்லி வந்து டிவியாக அது வந்து வீக்கெண்டு தான் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு அவங்க பழக்கப்படுத்திக்கலாம். தேவையில்லாமல் நம்ம இப்போ ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு சீரியல் பார்த்தா அதுவுமே குழந்தைகளுக்கு பேடான ஒரு எக்ஸாம்பிள் தான். அப்படின்றப்போ எனக்கு இதுக்கு பெஸ்ட்டு மெத்தட்ஸ் வந்து என்னென்னா, நிறையா பேசுறது. அப்போ சாப்பிடும்போது எல்லாமே பேசிகிட்டு இருக்கலாம். அப்புறம் சீக்கிரமாக டின்னர் சாப்பிட்றத வந்து கட்டாயமாக ஒரு பழக்கமாக வச்சுக்கிறது. அப்போ நம்ம 7 மணிக்கெலாம் சாப்பிட்றோன்னா 8 மணிக்கு 8:30 மணிக்கு தூங்க போகிறோன்னா அது அந்த ஒரு 1-1.5 மணி நேரம் நிறையா இருக்கும் பேசுறதுக்கு. அப்பாவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் பேசுறதுக்கு, இல்லை அம்மாவுக்கு இருக்கும். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிச்சு விட்டா நிறையா பேசுவாங்க. இன்றைக்கி ஸ்கூலில் இது நடந்துச்சு அது நடந்துச்சு நிறையா ஆரம்பித்து கதை பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி கதைகள் பேசுறதுக்கான சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்கும். கதை பேசி போர் அடிக்குதா, ஒரு புக் எடுத்துகிட்டு வா நம்ம எல்லாரும் சேர்ந்து கதை படிக்கலாம். சில டைம் அது வந்து என்னடா 10 வயசு குழந்தையோட 8 வயசு குழந்தையோட சேர்ந்து நம்மளும் 1 மணி நேரம் கதை படிக்கிறதா அப்படின்னா அப்படி தான் படிச்சிருக்காங்க. நமக்கு ஒரு ரொம்ப நாள்லாம் இல்லை, 20 வருஷம் முன்னாடி கூட பேரண்ட்ஸ் அப்படி தான் படிச்சிருக்காங்க. இப்போ என்னடானா குழந்தையோட நம்ம வந்து 1 மணி நேரம் உட்காந்து அந்த கதை புஸ்தகத்தை 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் அது நம்மளோட ப்ரைம் டைம் மாதிரி நினச்சிக்கிறோம். ஆனால் நம்ம அல்டிமேட்டாக என்ன பண்ணியிருப்போம், கேட்ஜெட் தான் பார்த்துருப்போம். அதை விட புக்ஸோ இல்லைனா உட்காந்து பேசுகிறது வந்து நல்ல ஒரு விஷயமா இருக்கும் டின்னருக்கு. நீங்கள் புக்ஸ் படிக்கணும்னு சொல்லும் போதே நான் அதை நினச்சேன். சின்ன குழந்தைங்கன்னா ஸ்டோரி புக்ஸ் படிக்கலாம், நாம் அவங்களுக்கு கதை சொல்லலாம். குழந்தைங்க பெருசாக அவங்களுக்கே சுமை ரொம்ப அதிகமாகிடுது இல்லையா? அவங்களுக்கு வந்து அடுத்த நாளைக்குள்ள ஹோம்ஒர்க்ஸை முடிக்கணும், அடுத்த நாள் இருக்கிற சைக்கிள் டெஸ்ட்டுக்கு ரெடி பண்ணணும். குழந்தைங்க வந்து தனியாக அவங்க ஒரு உலகத்தில் அவங்க வந்து மூழ்கிடுறாங்க. அப்படி இருக்கும்போது அப்பா அம்மா ஒன்று அவங்களுக்கு படிப்பில் ஹெல்ப் பண்ணலாம், அது ஒன்று தான் செய்யலாம். அது தவிர வேறு எப்படி அப்பா அம்மா குழந்தைங்களோட என்கேஜ் ஆக முடியும்? இல்லை, இது இந்த ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரெஜிமெண்ட் இருக்கிற ஸ்கூல்ஸில் இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. சில ஸ்கூல்ஸ் வந்து தினசரி ஒர்க்கு கொடுக்கறது, அசைன்மெண்ட் கொடுக்கறது, வாரம் டெஸ்ட் வைக்கிறது, அந்த மாதிரி ஸ்கூலில் நம்ம குழந்தைய சேர்க்கணும்னு முடிவு பண்ணோன்னா நிச்சயமாக அது ஒரு பெரிய ப்ரெஷர் தான். அப்போ அது ஒரு லாங் டேர்ம் டெசிஷனாக இருக்கணும். நிறைய ஸ்கூல்ஸ் இப்போ இருக்குது, அசஸ்மெண்ட் இல்லாத ஸ்கூல்ஸு, 5th வரைக்கும் ஆனுவல் எக்ஸாமே இல்லாத ஸ்கூலு, இப்படிலாம் இருக்குது. இல்லை, நான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும், ஆனால் அது வந்து குழந்தைய வந்து ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ணுறதுக்காக இருக்காது. அவங்களுக்கும் ஒரு
ரைட்டிங் ப்ராக்டிஸ் வரணும்ல, ஒரு தேர்வுக்குள்ள அவங்க போகணும்ல அப்படின்ற மாதிரியா இருக்கிற மாதிரியான நிறைய பள்ளிகள் இருக்குது. அது ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதுதான் முதல் கட்டமாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ மென்டலி சில்ட்ரனை போட்டு ஸ்குவீஸ் பண்ணாத ஸ்கூல்ஸ்க்கு, ஏன்னா நம்ம இதை பற்றி முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணோம், இவ்வளோ ஸ்ட்ரிக்டான ரெஜிமெண்ட் எதுக்கு ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறமான இவ்வளோ ஃபியூச்சரிஸ்டிக் பிளானிங்? லேர்னிங் ஷுட் ஹேப்பன். லேர்னிங் எப்பயுமே நடந்துட்டு இருக்கும். அது பாடப்புத்தகங்கள் மூலமாகவும் நடக்கும், வெளியிலையும் நடந்துகிட்டே இருக்கும். இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் டில் டெத். அப்போ அந்த லேர்னிங்கை வந்து நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணணும், எய்ட் பண்ணணும்? தினசரி பிள்ளைங்க வந்து சைக்கிள் டெஸ்ட்டுக்கு பேசக்கூட நேரம் இல்லாமல் படிக்கிறாங்கன்னா அப்போ அந்த ஸ்கூலில் பற்றி நம்ம சீரியஸாக திங்க் பண்ணணுன்றது ஒன்று. அதை தாண்டி அவங்களுடைய அசைன்மெண்ட்ஸில் நிச்சயமாக ஹெல்ப் பண்ணலாம். அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அதை லைவ்லியாக ஆக்கலாம். அவங்க கூட அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி, இல்லை அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாத நிலையில் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, படிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ டியூஷன்ஸ்க்கு ஏதாவது அனுப்பிட்டு அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்கள போட்டு ப்ரெஷர் பண்ணாமல் முடிஞ்சிருச்சா அதுக்கப்புறமா அவங்க கிட்ட பேச, நல்லா சந்தோஷமாக சிரித்து பேசி ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் இருக்கும்போது அந்த சூழலில் அவங்க சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்க போகிறது. அப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல தூக்கமும் இருக்கும் அப்படிங்கிறது. அது ஒரு ஃபேமிலிக்கான ஒரு நேரமாக இருக்கும்ன்றது. பட் உங்களுடைய ஃபீல்டே இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய எக்ஸாமை கிராக் பண்ணி போயிருக்கீங்க அப்படின்னும் போது இதை பற்றி பொதுவாக எல்லாருக்கும் இருக்க புரிதல் என்ன அப்படின்னா, எக்ஸ்ட்ராவாக நம்ம நிறைய எஃபோர்ட் போட்டு படிக்கணும். இப்போ நீங்கள் யூஜி படிக்கும் போதுலேருந்தே இதுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டுன்னு சொல்லிட்டீங்க. ஸோ உங்களுடைய சிலபஸ்குள்ளதையும் படிச்சிருப்பீங்க, இதுக்கான ப்ரிப்ரேஷனையும் சைட் பை சைட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து சுமையாக தானே ஆகிட்டு இருக்கு. அதாவது நான் ஒரு நல்ல இடத்துக்கு போகணும், இந்த மாதிரி ஒரு பியூரோக்ராட்டாக ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது ஆப்வியஸாக அவங்க இன்னும் அதிக நேரம் படிப்பில் தானே செலவு பண்ணுவாங்க. நிச்சயமாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றது ஒரு லாங் டேர்ம் பிளானு. ஆனால் நம்ம அதுக்காக வந்து வருஷக்கணக்காக பல மணி நேரங்கள் படிக்கணும் அப்படின்றது கிடையாது. காலேஜ் முடிக்கிற வரைக்கும் காலேஜுக்கான விஷயங்களை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு சைட் பை சைட் நம்ம வந்து தினசரி நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கங்களை வளர்த்துக்கணும். நமக்கு ஜிகே பற்றின பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நான் சொன்ன மாதிரி சிவில் சர்வீசஸ் சம்மந்தப்பட்ட மேகசின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். 15 நாளைக்கு ஒரு தரம், மாதம் ஒரு தரம் வரும். அது எல்லா கடைகள்லையுமே மேகசின்ஸ் கடைகளில் கிடைக்கும். அப்போ அந்த புக்ஸை ரெகுலராக படிக்கிறது, நியூஸ் பேப்பர் படிக்கிறது, அப்புறம் காலேஜுக்கான போர்ஷன்ஸையும் தினசரி படிக்க வேண்டியது, செமஸ்டர் எக்ஸாமுக்கு படிக்கிறது போதுமானதாக இருக்கும். மேபி ஏதாவது ஒரு ஓரியன்டேஷன் கிளாஸ்க்கு போகிறதோ, இல்லை நான் இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் தான் நான் எடுக்க போகிறேன், அதுக்கு என்ன சப்ஜெக்ட் சிலபஸ் இருக்குது அதை பார்க்குறதோ போதுமானதாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஆனால் அவங்க காலேஜ் முடிச்சதுக்கப்புறமோ இல்லை எந்த வருஷம் அவங்க எழுத போகிறாங்களோ அதுக்கு ஒரு வருஷம் தான் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ நானுமே பார்த்தேன்னா காலேஜ் டைம்லலாம் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் படிக்கிறது, எக்ஸ்ட்ராவாக என்ன மாதிரி ரீட் பண்ணுறது, இது மட்டும்தான் நம்மளோட எக்ஸ்ட்ரா டைமில் நம்ம பண்ணுவோம். காலேஜுக்கு தான் மெயினாக நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்கும். ஆனால் காலேஜை முடிச்சுட்டு நம்ம அந்த 1 இயர் அப்படிங்கிறது, ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து மே மாதம் நடக்குது அப்படின்னா முதல் மே மாதத்துலேருந்து 1 இயர் சாலிட் ப்ரிப்பரேஷன், அதுதான் வந்து ஜெனரலாக எல்லாரும் சிவில் சர்வீசஸ்க்கு பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம கூடுதலாக அது நம்ம தொடர்ச்சியாக எப்பயும் பண்ண போகிறதில்ல, நம்ம அந்த எக்ஸாமுக்காக லைஃப்பில் பண்ண போகிறது அது மட்டும்தான். அப்போ நம்ம கூடுதல் ப்ரிப்பரேஷன், இது ரொம்ப டஃப்பான எக்ஸாம் அப்படிங்கிறதுனால நிறைய நேரம் செலவழிக்கிற மாதிரி இருக்கும். அதையும் நம்ம வந்து கொஞ்சம் வைஸாக இத்தனை மணி நேரம் நான் படிப்பேன், நைட் ஆனால் எனக்கு நிச்சயமாக நான் 8 மணி நேரம் நான் தூங்கிட்டு தான் மற்ற நேரங்களை நான் படிப்பேன். ஒரு சிலருக்கு காலையில் சீக்கிரம் எழுந்து படிக்கிறது இருக்கலாம், சில பேர் ராத்திரி ஒரு 11 வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் ரொம்ப நான் நைட்டு முழிக்காமல், அதே நேரம் என்னோட தூக்கத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல், மதியம் வேணால் கொஞ்சம் நான் தூங்கிட்டோ, என்ன ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாக் பண்ணிவிட்டு யோகா பண்ணிவிட்டு என்னுடைய ஹெல்த்தையும் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன். வேலைக்கு நான் ஒழுங்காக சாப்பிட்டுட்டு அப்புறமா நான் படிப்பேன். இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி அந்த நேரத்தில் நம்ம ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் நம்ம அதுக்குள்ளே கோ த்ரூ பண்ணுறோம் அப்படின்ற ஃபீலிங் இல்லாமல் கட்டாயமாக படிக்க முடியும் அப்படிங்கிறதான். அப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல் நம்மளோட ஹெல்த்தெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமலே கூட ஃப்ரீயாக படித்து உங்களை மாதிரி ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் ஆகிடலாம். நிச்சயமா. ஏன்னா சில பேர் வந்து 18 மணி நேரம் படிப்பீங்களா, 17 மணி நேரம் படிச்சிருக்கீங்களான்லாம் கேட்டிருக்காங்க. நான் அந்த மாதிரிலாம் படித்ததே இல்லை. ஏன்னா 18 மணி நேரம் படித்தா மிச்சம் என்ன 6 மணி நேரம் தானே இருக்குது. அதுக்குள்ளே நம்ம எப்படி வந்து குளிச்சு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு எப்படி பண்ண முடியும்? ஐ திங்க் தட் இஸ் ஹியூமன்லி இம்பாசிபிள். இஃப் சம்மன் ஹேட் டன் இட், எனக்கு அது தெரியல, அது எனக்கு எப்படி அதை டீகோட் பண்ணன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் வந்து 12 மணி நேரம் படிச்சிருக்கேன் அப்படின்னு வேணால் சொல்லலாம். மேபி அது ஒரு 2 மணி நேரம் முன்ன பின்ன ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கு ஆகலாம், 10 ஹவர்ஸ் ஆகலாம், 14 ஹவர்ஸ் ஆகலாம். மேக்ஸிமமே 12 ஹவர்ஸ் தான். அதாவது அந்த பெஸ்ட் டே, ஒரு டே நான் நிறைய படித்தேன்னு சொல்கிற டே 12 ஹவர்ஸ் அப்படி தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா 8 ஹவர்ஸ் நம்ம தூங்குவோம், அப்புறம் நமக்கு சாப்பிட்றதுக்கு அப்புறமா வாக்கிங் ஏதாவது போகிறதுக்கு இதுக்கு 2 ஹவர்ஸ் ஆகுது நமக்கு ஆகும்ல. அதுதான் அப்படின்றப்ப நமக்கு போதுமான பிரேக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளை மென்டலி ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் வந்து ஒரு நல்ல மைண்டால் தான் அந்த மாதிரியான எக்ஸாம்ஸையும் கிராக் பண்ண முடியும். ஸோ ஐ திங்க் ரிலாக்ஸ்டாக படிக்கிறது தான் கீ அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன், நிறைய பெண்களுக்கு நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் நான் உங்களை பார்க்குறேன். ஏன்னா இந்த சின்ன வயசுலேயே வந்து இவ்வளோ வருஷம் சர்வீஸ் ஏற்கனவே பண்ணியிருக்கீங்க, கிட்டத்தட்ட 15 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கிறீங்க. அண்ட் இன்னமும் நீங்கள் ரொம்ப யங் தான். ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நம்ம தான் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டாக இருக்கணும், நம்மளை பார்த்து குழந்தைங்க இமிட்டேட் பண்ணுவாங்க, நம்மளை பார்த்து தான் அவங்க வளருவாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பெண்களுக்கு பொதுவாக உங்களை மாதிரி சாதிக்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எந்த மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? கான்ஃபிடென்ட்டாக இருங்க. என்னென்ன உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு இருக்கோ அதை வந்து கேர்ஃபுல்லாக, அதை மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி அதை நோக்கி நீங்கள் போங்க. கண்டிப்பாக நான் இது மட்டும்தான் அவன், இதை தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாய்ஸஸ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எனக்கு இது ஒரு சாய்ஸ் இருக்குது, இல்லைன்னா எனக்கு இந்த ஜாப் எனக்கு போகலாம் அப்படின்னு. ப்ரொஃபஷ்னலாக இப்படி. அதை தவிர வந்து ப்ரொஃபஷன் தான் எல்லாமேவும் கிடையாது. நான் வந்து ஹாப்பியான லைஃப் இருக்கிறதுக்கு நான் எப்படி இருக்கணும், எல்லாரோடைய மென்டல் ஹெல்த் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ஹெல்த்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், சில்ட்ரனுக்கே வந்து நிறையா ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்லாம் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ப்ரொஃபஷனை நோக்கி போகிறது ஒன்று, அதுக்கப்புறம் வந்து நம்மளே கேர் பண்ணிக்கிறதும் ஒன்று அப்படின்றதான். பட் எக்ஸாம்ஸ் நான் கிளியர் பண்ணணும், கிராக் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்க சிஸ்டமேட்டிக்காக அதை ஸ்கூலில் இருந்தே இப்போ நிறையா அவேர்னஸ் இருக்குது, இன்டர்நெட்டு எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நிறையா அவங்கள அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு ஸ்கூல் டேஸ்லேருந்து அவங்க காலேஜ் படிக்கிற டேஸ்லேருந்து கேர்ஃபுல்லாக அவங்க பிளான் பண்ணி எக்ஸாம்ஸை அப்ரோச் பண்ணாங்கன்னா அவங்க சக்ஸஸ் ஆவாங்க அப்படிங்கிறதான். ரொம்ப நன்றி. நீங்கள் கஸ்டம்ஸில் இருக்கிறீங்க, உங்களோட டே எப்போவுமே ரொம்ப பிஸியாக இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அதையும் தாண்டி எங்களுக்காக, எங்கள் நேயர்களுக்காக வந்து இவ்வளோ நேரத்தை எங்களுக்கு செலவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. என்னுடைய நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அகில இந்திய வானொலி வந்து என்னை இந்த மகளிர் மாதமின்காக என்னை இன்டர்வியூ பண்ணதுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இதுவரை கேடில் விழுச்செல்வம் கல்வி, சுங்கம் மற்றும் ஜிஎஸ்டி கூடுதல் ஆணையர் ஷெரின் சோமித்ரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.